விடாமுயற்சிக்கு இது எவ்வளவோ செமையா இருக்கு. இப்படித்தான் அஜித் எதிர்பார்த்தோம். எனக்கு பாப்போம். எனக்கு ட்ரெய்லர்ல பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? 10 கிலோ கறி கொடுங்க பாய் தான். அது ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி அதான் தான் சொல்றேன், ட்ரெண்டிங் டைலாக். ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி தான் நல்லா இருக்கு. ப்ரோ அர்ஜுன் தாஸ் உங்க கரெக்டான சொல்லிட்டீங்களா? அர்ஜுன் தாஸ் லுக் நல்லா இருக்கு. எனக்கு 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 ஒரு டவுட், இதுல வந்து அர்ஜுன் தாஸ் தான் மெயின் வில்லனா? கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அஜித் முன்னாடி அர்ஜுன் தாஸ்ல நிக்க கூட முடியாது, ஒரு பர்சன் கூட நிக்க முடியாது அஜித் முன்னாடி. யோசிக்கிறேன் எனக்கு மாவீரன் ப்ரோ. மாவீரன் ப்ரோ அந்த ஸ்டோரி தானே, பையனை கிட்னாப் பண்ணிடுவாங்க, ஃபாதர் பாய் 10 கிலோ கறி கொடுங்க பாய். ஆரம்பிச்சிட்டான் பாத்தியா? தமிழன் பாய் பாய் 10 கிலோ கறி கொடுங்க பாய். வந்துட்டார் தமிழன் பாய் வந்துட்டாரு ப்ரோ. உங்க ட்ரைலர் வந்து லைக் வந்து டீசருக்கும் ட்ரைலருக்கும் இந்த டிஐல வேற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு ரொம்ப. இது குவாலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. சூப்பர் சூப்பர். இல்ல நீங்க ஒண்ணு யோசி இல்ல நீங்க மாவீரன் நீங்க ஒண்ணு அதுல பாத்தீங்களா? மங்காத்தா இதுதான் வரப்போகுது. ஆமா, மங்காத்தா ரெஃபரன்ஸ் ஜாஸ்தி இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணி கார்ல இருந்து அப்பாவை தள்ளி விட்டான். அதுதான் அப்ப மங்காத்தானா, அப்ப மங்காத்தா யூனிவர்ஸ் அது. அப்ப அது இல்ல ப்ரோ, இதெல்லாம் சும்மா ரெஃபரன்ஸ் பண்ணுக்கு வைப்பாங்க. ஓகே ஓகே. ஆனா சூப்பரா இருந்துச்சுங்க ட்ரைலர் குவாலிட்டி. அவங்கள காட்டுனது அந்த மாவீரன் ப்ரோ லாஸ்ட்ல ஒருத்தர் கன் வச்சிட்டு இருப்பாங்களோ ஒரு லேடி, அவங்க யாரு? அவங்க சிம்ரன் ப்ரோ. சிம்ரன் என்னையா சிம்ரன் தெரியாதா? சிம்ரன் பார்த்து யாருன்னு கேட்டது? சொல்ல போனா த்ரிஷாவோட இல்ல அவங்க தெரியும், அவங்க இந்த படத்துல இருக்காங்கன்றது இப்பதான் எனக்கு தெரியும், அதனாலதான் கேட்டேன். நிறைய பேர் சர்ப்ரைஸ். ஜாக்கி சார் அவரு, அதுக்கப்புறம் முன்னாடி தெரியுமா இந்த படத்துல இருக்கா? இல்ல ப்ரோ இதுதான் ப்ரோ இப்பதான் நிறைய அஜித்துக்கு அவங்களுக்கு தெரியும் எனக்கு இந்த படத்துல இருக்காங்கன்றது இப்பதான் தெரியும். இல்ல ப்ரோ அஜித்துக்கு அவர் வில்லனா இருக்க கூடாது அது மட்டும் இல்ல ப்ரோ. டீசர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏகேக்காக பண்ண மாதிரி இருந்துச்சு. இது வந்து நான் சொன்னேன்ல 10 கிலோ கறி கொடுங்க பாய் ட்ரோல் பண்ணுவானுங்க. அதே மாதிரி ட்ரோல் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டானுங்கடா. என்னதான் ட்ரோல் பண்ணாலும் இது நல்லா இருக்கு ப்ரோ. இது இருந்தாலும் ட்ரோல் நடக்கும் ப்ரோ. ட்ரோல் நீங்க எது இருந்தாலும் நடக்கும். அதை வச்சிருக்கான் அவன். அந்த கரி மேட்டரை தெரிஞ்சுதான் வச்சிருக்கான். அவன் தெரியாம வச்சிருப்பான். ட்ரோல் பண்ணாலும் பப்ளிசிட்டி தானே அது. எல்லா படத்துக்கும் தரமா இருக்கு ப்ரோ. என்ன விஜய் படத்துக்கு வந்தா ட்ரோல் வராதா? எல்லா படத்துக்கும் வர்றதுதான் ட்ரோல். வர்றது எல்லா படத்துக்கும் வர்றதுதான். ட்ரோல் வந்தா தாங்க ஸ்டார். ட்ரோல் வந்தா தாங்க ஒரு ஸ்டார். விஜய் கத்துவார்ல, do you think you can stop me? விஜய் கத்துவார்ல, அது ட்ரோல் ஆச்சு. அடுத்த நிமிஷமே வந்து பாக்குறேன் ட்ரோல் பண்ணி போட்டுருக்கானுங்க. அது சொன்ன மாதிரி எவ்வளவு ரீச் இருக்கோ அவ்வளவு ட்ரோலும் இல்லைங்க. இதுல ஆக்சுவலா வந்து இவர் இருக்கார்ல, வெங்கட் பிரபுன்னு சொல்லியிருந்தார். விஜயோட ரெஃபரன்ஸ் இதுல இருக்கு. எனக்கு என்னமோ ஐ அம் வெயிட்டிங் ஏதோ வைக்க போறானுங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நான் இப்பத்த உலகத்துல பான் மூவிய கூட உனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அதான் இப்பத்த இதுல இருக்குது. எதா இருந்தாலும் ஓகே தான். நெகட்டிவ் ட்ரோல் எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு ப்ரோ. பான் மூவி தான் ப்ரோ இருக்கல சாட்டிஸ்ஃபை பண்றது கஷ்டம். நீ என்ன ப்ரோ அதை எடுத்து வர ப்ரோ? அதுலயும் குறை கண்டுபிடிப்பாங்க. அதுல இப்படி பண்ணிருக்கலாம், இப்படி படத்துல வந்து கதை கேக்குறானுங்க, இந்த படத்துல பிட்டு கேக்குறானுங்க. ஒரு மீம் வருது, அந்த மாதிரி படத்துல பிட்டு கேக்குறாங்க. வெங்கட் பிரபு இருக்காருல, அவர் சொன்னாரு இந்த மாதிரி தளபதியோட ரெஃபரன்ஸ் வந்து குட் பேட் அக்லில ஏதோ வச்சிருக்காங்கன்னாரு. எனக்கு என்னமோ ஐ அம் வெயிட்டிங் ஏதோ வைப்பானுங்கன்னு தோணுது. இல்ல பாட்டு ஏதாவது பின்னுக்கு ஓடும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவர் இதுல டீசர் கட்டு பயங்கரமா இருக்கு ப்ரோ. அந்த விஜய் வேலுக்குட்டின்னு நினைக்கிறேன், அவரு நல்லா இருக்கு. ஆனா பாட்டும் நல்லா இருக்கு. இந்த சாங் யாரோ இப்ப கமெண்ட்ல போட்டாங்க ப்ரோ, ஒத்த ரூபா தானே கீழே இந்த கமெண்ட்லயே இருக்கு. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே போட்டாங்க ப்ரோ. இது முன்னாடியே சொல்லிட்டாங்க ப்ரோ. இது ஆல்ரெடி ஒத்த ரூபா ப்ரோ. அது ஒரு மாசம் அதே சாங் அதே வச்சு இவர்தாங்க போட்டிருந்தாரு ப்ரோ. மாவீரன் ப்ரோ 1 மந்த்க்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க இந்த சாங்னு. ஓ அந்த பஞ்சு மிட்டாய் கேங்க இது. அதுக்கு பதில் இந்த பாட்டு 1 மந்த் முன்னாடியே சொல்லிட்டாங்க இந்த பாட்டு தான் ஒத்த ரூபா தரேன். நான் நம்பல.
ஒரு அணிலா சொல்லிக்கிறேன். அந்த இல்ல பாட்டுக்கும் வெயிட் அணிலா பண்ண இப்ப முடியும்னு சொல்லிக்கிறேன். காட்டிட்டாங்க. உங்களுக்கு எல்லா ட்ரெய்லரும் வந்துருச்சு, மாஸ் படம் வந்துருச்சு, 10 நாள் லீவ் வந்துருச்சு, எல்லாம் தந்துட்டோம். இனி ஒண்ணுமே நொட்ட சொல்ல முடியாது. இதுல நீங்க அடிச்சு காட்டினாதான். ப்ரூவ் இட். இல்ல ப்ரோ, இது ட்ரைலர் வந்து உண்மையாலுமே தரமா இருந்துச்சு ப்ரோ. எப்பயுமே இவரோட நிஜமா படத்துல வந்து எதிர்பார்க்கல ப்ரோ. உங்க கேமரா வாயில இருந்து இவ்வளவு பெரிய வார்த்தை நீங்க சொல்லுவீங்கன்னு. அதுதான் சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் எல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. யூனிட் ப்ரூவ் இட். ஒரு இதுவும் இல்ல. ஏங்க இனி ஃபேன்ஸ் இத வந்து தூக்கி செலிப்ரேட் பண்றது மட்டும் தான் பாக்கி. ஃபுல் பொட்டன்ஷியல் இது ஃபுல் பொட்டன்ஷியல் ஸ்ட்ரெngth காட்டியாகணும். காட்டிட்டா சம்பவம் தான். மெரின் ப்ரோ என்ன சொல்றேன்னா அப்புறம் ராமசாமி வரல, முனுசாமி வரலன்னு சொல்லிட்டு என்னோட கெஸ் என்னன்னா இந்த ட்ரைலர்ல வந்து முக்காவாசி டைலாக் படத்துல வர வாய்ப்பு இல்ல. அந்த பழைய படம் ரெஃபரன்ஸ் எல்லாமே. எல்லாம் ஓகே ப்ரோ. நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? 3வது ஏதோ பாட்டு இருக்கு போல ப்ரோ. அது நல்லா இருக்கு ப்ரோ. அந்த பிஜிஎம் மாதிரி ஏதோ. ஆமா ஒரு சாங் படத்திலேயே இருக்கும் போல. நல்லா இருந்துச்சு அந்த சாங். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை விட இந்த பொண்ணு வெள்ளக்கார பொண்ணுங்க ஆடுறது இந்த பாட்டுக்கு தானே, இல்ல வேற பாட்டுக்கு வர மேட்ச் பண்ணிருக்காங்களா? எனக்கு அதான் இல்ல, இந்த பாட்டுக்காக தான் ப்ரோ இருக்கும். இந்த பாட்டுக்காக தான் இருக்கலாம். பில்லா படத்துல கடைசியா பார்த்து இந்த வெள்ளக்கார பொண்ணுங்களை ஆடுறது இல்ல ஆடுறது சொல்லல ப்ரோ. இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த ரெட்ரோ பாட்டு, அந்த பாட்டை வந்து இதுல போட்டிருக்காங்க. அந்த வெள்ளக்கார பொண்ணு ஆடுறதுக்கு வேற பாட்டு இருக்குமா, இதே பாட்டு தான் போட்டிருக்காங்கன்னு தெரியும். தெரியல, பாப்போம். ஆனா ஏதோ 3வது ஒரு பாட்டு இருக்கு ப்ரோ. அந்த பிஜிஎம் மாதிரி அது சூப்பரா இருக்கு ப்ரோ. அது இதோட மிக்ஸ் பண்ணி வந்துருந்துச்சு. அது அந்த டீசர் ட்ரைலர்ல சூப்பரா காட்டி இருந்தாங்க. அந்த இது பிஜிஎம் நல்லா இருக்கு அதோடது. இப்ப வருவாங்க பாருங்க. நேத்து கடைச்சவங்க இன்னைக்கு வருவாங்க. கண்டிப்பா இதே குறை சொல்லுவானுங்க. இல்ல ஒவ்வொரு லுக்கும் அப்படி இருக்கு. போஸ்டர் ஒழுங்கா விட்டுறானுங்களா? அந்த ஒண்ணும் இல்லாதவெல்லாம் ரோஸ் பவுடர் போடுறவனுக்கு எல்லாம் போஸ்டர் தரமா விடுறானுங்க. பால் அப்படி இருக்காரு. பயங்கரமா இருக்கு. எனக்கு இப்பவே புக் பண்ணுவோம். எப்படி புக் ஆயிடுச்சா? இல்ல ஓபன் பண்ணல. எப்படா பண்ணுவானுங்க? டேய் உனக்கு இன்னைக்கு ஆகாதுடா. அப்படியே ஒரு நாள் 2 நாள் ஆகும். வெயிட் பண்ணு. நீங்க தமிழ்நாடு மட்டும்தான் சொல்லிருக்காங்க. ப்ரோ அரேஞ்ச் சொல்லு. கேக்குதியா? சொல்லுங்க சொல்லுங்க. என்ன பக் ஆயிடுச்சா? போஸ்ட் நேம் மாத்தி சொல்லுங்க. அரேஞ்ச் ப்ரோ ஒரு 2 நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. உள்ள ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்த்து. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னையா கேக்குறீங்க? அரவிந்த் ஒன்னதான்டா. நீ தான்டா அரவிந்த். கோஹோஸ்ட் உங்களதான் கேக்குறாங்க. எதுவுமே நான் பார்க்கல லாஸ்டா. அவரு அவங்க படம் இல்ல ப்ரோ. அவங்க படம் ரிலீஸ் ஆச்சு லாஸ்ட் வீக். செலிப்ரேட் பண்ண போயிட்டாரு. வீர தீரஸ்வரன் இப்பதான் அங்க வந்திருக்காரு. ஒரு விக்ரம் மியூச்சுவல். ஓகே நானும் தனுஷ் மியூச்சுவல் இன்னைக்கு அவரு இட்லி கடை போட்டதே யோசனை தான் ரீபீட் பண்ணேன். யாரும் வந்து எதுவும் நினைப்பாங்களா? ஆனா வேற மாதிரி எனக்கு தெரிஞ்ச நேரம் வந்து இவரெல்லாம் தருண் போலாம் அவரு வேற மாதிரி அங்க வந்து இது பண்ணிருப்பாரு. அருண் இதுலயும் ஆசை தோசை பாட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருப்பான். இதெல்லாம் வச்சிருக்காங்களே. கண்டிப்பா பாத்துட்டு ஆசை தோசை இருக்கா எங்கேயாச்சும்? நிறைய இல்ல ஆக்சுவலா ஜெயில் சீன் இல்லவே இல்லை பாருங்க. ஒரு பெட்டு கூட காட்டலாம். ஏன்னா நிறைய வாட்டி அதே கான்செப்ட் இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இதுல எனக்கு இன்னொன்னு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஏகேன்னே வச்சிருக்காங்கல்ல படம் ஃபுல்லா. அது ஏகேன்னு சொல்லும் போது மத்த படம் எல்லாம் ஆரம்பம் விவேகம் எல்லாம் காட்டியிருப்பாங்க. அது அந்த அளவு அந்த ஏகேன்ற பேருக்கு இதா இருக்காது. இதுல வந்து உண்மையா ஏகேன்னு அந்த நேம் கூப்பிடறதுக்கான கரெக்டான படம் இதுதான். உண்மையிலே சொல்றேன்டா, நான் நிறைய தடவை பார்ப்பேன் இந்த படத்தை. விஸ்வாசம்க்கு அப்புறம் கண்டிப்பா வந்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸா வர போறானுங்க. கொஞ்ச நேரத்துக்கு பக்கே ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் வந்து எவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்ட் போட்டு வெயிட் பண்ணிருப்பாங்க. எப்படியும் அப்ப பழைய சாங் இன்னொன்னு ஏதோ ஒண்ணு வச்சிருப்பான். இது ஃபைட்டுக்கு வச்சிருக்க மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி அப்படியே அந்த இதுதான் தீனா சாங் தான் இருக்குன்னாங்க.
வத்தி குச்சி பத்திக்காதுடா. பத்தி குச்சி பாத்தீங்க மட்டும் வச்சுட்டா அதான் டைலாக்கே வச்சுட்டானே, இது வந்து உடம்புல கை இருக்கும் கால் இருக்கும். இருக்குன்ற மாதிரி கால் இருக்கும் காமிச்சிட்டாங்க. அர்ஜுன் தாஸ் தான் எப்படின்னா இல்ல இது எந்த மாதிரினா அவரு இதுவரையும் பண்ண படம் எல்லாமே அவர் அப்படியே இந்த படத்துல வந்து இதுல ரியல் கேரக்டர் மாதிரி அது இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் இருந்தாருன்னு சொல்லிட்டு அட்டகாசம் தீனான்ட்டு எல்லாத்தையும் காட்டுவாங்க போல. அவங்க அத்தா அதான் அவரு அந்த போட்டோஸ் எடுத்து பாக்குறாரு, நான் நோட் பண்ணேன். அவரு ஒரு ராப் வெர்ஷன் மாதிரி வருது. அப்படின்ற ஒரு சாங் வரும் ப்ரோ, அந்த மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ப்ரோ அது அந்த பாட்டு தான், அந்த பாட்டோட இதுதான் ரீமிக்ஸ் மாதிரி பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா பண்ணி இருக்காங்க போல. இது இன்னும் லிங்க் பண்ணிருக்காங்க அவரு. அது இன்னொன்னு என் பையனுக்காக வைலண்ட் ஓட்டுன்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்லுவாங்களா ப்ரோ, அது விடாமுயற்சி தானே? என்னது? இந்த எனக்காக தம்ம விட்டேன், என் பொய்ப்புக்காக தறக்க விட்டேன், என் பையனுக்காக வைலண்டா விட்டேன், பையனுக்கு ஒண்ணுன்னா திருப்பி வைலண்ட் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறது வந்து விடாமுயற்சி தானே சொல்றாரு? ஆமா ரம்யா ரம்யா. ப்ரோ ப்ரோ ஒன்னு அண்ணன் வராரு வலிவுடு, ஏகே வராரு வலிவுடு. ப்ரோ காமெடிக்கும் நல்லா பஞ்சம் இல்லாம இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா யோகி பாபா ஒரு பக்கம் இருக்காரு. ப்ரோ ப்ரோ மார்க்கானின் மாதிரி தான் ப்ரோ. அதுதான் ப்ரோ வேணும். இது ஆல்ரெடி சொன்னதுதான். ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல தலைவர் சொல்லுவார் பாருங்க, ஒரு படத்துக்கு வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் வரணும்னா லவ் இருக்கணும், இல்லைன்னா காமெடி இருக்கணும், அவ்வளவுதான். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ஒர்க் ஆச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. ஒருத்தர் பாத்துட்டு வந்துட்டாப்ல. எங்க டிவிஎம், எங்க டிவிஎம் யார் பாது? சாரி ப்ரோ, சிம்ரன் தான் ப்ரோ. நான் தான் நல்ல கீர்த்தி சுரேஷ்னு சொல்ல மாட்டீங்களே. இல்ல ப்ரோ, நான் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் திரும்பிட்டேன், சரியா பாக்காம. நீ அங்க போய் தான் பாக்கணும் இல்லப்பா, மேல ஷேர் பண்ணிருக்க பார்த்தால தெரிஞ்சிருக்குமே இப்ப உனக்கு. எத்தனாம் தேதி போட்டிருக்க அந்த ட்வீட்? பிப்ரவரி 19ஆம் தேதி. மேபி அதை சர்ப்ரைஸா வச்சிருக்கலாம் போல சிம்ரன் மட்டும். இதுவே சர்ப்ரைஸ்னா அடுத்த வர பார்ட்டி சாங்ல பயங்கரமான சம்பவம் ஒண்ணு இருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ப்ரோ நம்ம குரூப்ல பிஜிஎம் தான் சொதப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போட்டுருக்கான் ப்ரோ. அவன்லாம் என்ன சொல்றதுனே புரியல ப்ரோ. என்னது புரியல? நம்ம குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப்ல ஒருத்தருக்கான் பிஜிஎம் தான் சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்கான். எனக்கு செம்ம காண்டா அது. இதுக்கு மேல என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி தான் இது. அவனை கூட்டு போய் போட சொல்லுங்க ப்ரோ. அதுதான் டீசர்ல காட்டிட்டாரு அவர் பிஜிஎம். இதுல என்னத்து காட்டணும் அவரு? இது வந்து வெறும் அந்த இது வெறும் வாய்ஸே போதுமே ப்ரோ. என்னமா டைலாக்ஸ்லாம் வருது, டீசர் ஃபுல்லாவே வெறும் பிஜிஎம்ஸ் தான். இதுக்கு மேல பிஜிஎம்ஸ் எங்க இருந்து போடுவாங்க? அதே பிஜிஎம் இதுல போட்டா என்ன சொல்லுவாங்க? சேம் அதே பிஜிஎம் அடிச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பண்ணிருக்காங்க பாத்தியா ஒத்தர பாசாங்க, அதெல்லாம் மாசு சத்தியமா வேற மாதிரி. அண்ணா கிரிஷே அண்ணா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேண்ணா, நீ என்கிட்ட இந்த விஷயம் மட்டும் சொல்லவே இல்ல, ஜாகி ஷெராப் இருக்கான்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் எப்படா உடைக்க முடியும்னா? ஏன்டா இது சொல்றதுக்கே இவ்வளவு அப்டேட் நான் கொடுக்கறதுக்கே ஒரு சில பேர் வந்து வாந்தி எடுத்துன்னு இருக்கானுங்க என்னட்ட கமெண்ட்ல. என்ன சொல்ல போற நீ பாரு, மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாரு. ஆக்சுவலா அது எத்தனாம் தேதி போட்டிருக்கேன் பாரு அந்த ட்வீட். ₹1 தரம் பாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் எத்தனாம் தேதி ட்வீட் போட்டிருக்கேன்னு பாருவேன். மேல பிப்ரவரி 16ஆம் தேதி போட்டிருக்கேன். புரியுதா இல்லையா? நான் கொடுக்குற ஒவ்வொரு இன்டென்ஸுக்கே வந்து ஒரு சில பேர் வந்து கமாண்ட்ல வந்து வாந்தி எடுக்கிறானுங்க. இவனுங்களை வச்சுட்டு நான் என்னத்த பண்ண சொல்றேன்? எல்லாத்தையும் எப்படி நான் சொல்ல முடியும்? எனக்கு நீங்க பர்சனலா சொல்லிருக்கலாம்ல. நான் திடீர்னு பார்த்தா சரியான ஷாக் தெரியுமா? இல்ல இன்னொன்னு தெரியுமா உனக்கு? படத்துல வந்து பாத்தீங்கன்னா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 12 நிமிஷம் சாங் ஆட் 12 நிமிஷம் ஷூட்டிங் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. சரியா? ஒரு முக்கியமான சீன்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் ஆக்சுவலா நான் போட்டிருந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன். சென்சார் எனக்கு சிங்கப்பூர்ல பாத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டோரி எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே தெரியும் எனக்கு. நான் ரிவீல் பண்ணாம சென்சார் டைம் எவ்வளவு சொல்லிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் ஸ்பேஸ்ல கூட சொல்லாம சொன்னேன். 2 மணி நேரம் 22 நிமிஷம் சென்சார் கட் பண்ணிருக்காங்க. இன்னும் ட்ரிம் பண்றதா இருந்தா ஒரு 3 நிமிஷம் ட்ரிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
அது நீங்க எனக்கு பர்சனலாவும் சொல்லிட்டு இருந்தீங்க. புரியுதா? 2 மணி நேரம் 20 நிமிஷம் நீ சென்சார் விட்டுருக்காங்க. இன்னைக்கு ஒருத்தன் வந்து என்கிட்ட கேட்கறான், நீங்க வந்து 2 மணி நேரம் 32 நிமிஷம் போட்டு வச்சிருக்கீங்களா, 2 மணி நேரம் 20 நிமிஷம் தான் வந்திருக்கு அப்படின்னா, ஒரே பதில் தான் நான் சொன்னேன். நீ போயிட்டு படத்தை பார்த்துட்டு வந்து எனக்கு நீ ரிப்ளை பண்ண அப்படின்ட்டேன். அந்த 12 நிமிஷம் அவங்க ஆட் பண்ணதை அதுல சேர்க்கல சென்சார்ல. சரியா? 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு 12 நிமிஷம் சேர்த்தா எவ்வளவு? 2 மணி நேரம் 32 நிமிஷமா? ஆமா. புரிய மாட்டேது அவங்களுக்கு போடுறது. கோடு வேர்டு கொடுத்துட்டேன். நீ கோடு வேர்டு கொடுத்துட்டேன், ரீமிக்ஸ் சாங் உள்ள இருந்தா நல்லா இருக்கும்னு. சரியா? அந்த டிக்கெட் ஆப்ல கூட 2 hours 30 minutes தான் போட்டிருக்காங்க. அது மேலேயே அப்படிதான் போட்டிருக்காங்க. ஒழுங்கா எதுவும் பார்க்க மாட்டாங்க, ஏதோ ஒண்ணு பேசணுன்றதுக்காக பேசுறாங்க போல இருக்கு. இல்ல ப்ரோ, நான் அதுக்கு சொல்லல ப்ரோ. நான் என்ன சொல்றேன், அதாவது வந்து நான் ட்வீட் போடும்போது ஏன்னா ஒரு பிக்கஸ்ட் அஜித் சாரோட படம் வரும்போது நம்ம எதையும் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது நான் கோட் வேர்டோட போடுவேன். நான் ரீமிக்ஸ் சாங் ஒன்று உள்ள வச்சிருந்தா பரவாயில்ல, நல்லா இருக்கும். ஆனா குரூப்ல நான் போட்டிருந்தேன் ஒத்தருவா சாங் வருதுன்னு சொல்லி போட்டிருந்தேன். நான் முன்னாடி எடுத்து ஷேர் பண்ணிட்டேன். ரைட்டாப்பா? குரூப்ல ரொம்ப ஸ்டார்டிங்லயே வந்து சொல்லிட்டீங்க இந்த பாட்டு ரீமிக்ஸ் வருது அப்படின்னு. என்ன அண்ணா அண்ணா ஒரே ஒரு விஷயம் நான் இங்க சொல்லிக்கிறேன். நீங்க சொல்ற நீங்க போடுற ஒரு ட்விட் ஆகட்டும், நீங்க எனக்கு சொல்ற ஒரு அப்டேட், பர்சனலா சொல்ற அப்டேட் ஆகட்டும், அது அப்படியே நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்ப நான் என்ன பண்ணேன், ட்ரெய்லரை அப்படியே பிளே பண்ணி டிவில எங்க அம்மா கூட உட்காந்து பார்க்க ஏய் ஆமாண்டா இவங்க இருக்காங்க, நீ சொன்ன மாதிரி இவங்க இருக்காங்க. திடீர்னு ஜாக்கி சிரப் வந்து ஏய் நீ இதை சொல்லவே இல்லையடா, நம்மால உள்ள இருக்காரு, நம்மால பத்தி சொல்லவே இல்லை அப்படின்னாரு சொன்னாங்க. அப்பதான் அம்மா எனக்கே தெரியாதுமா, இது எனக்கே சர்ப்ரைஸா தான்மா இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இல்ல குரூப்ல உள்ளவங்க ஆல்ரெடி கேட்டு இருந்தாங்க, எனக்கு படத்தோட ஸ்டோரி வந்து எனக்கு தெரிஞ்ச கையோட யார் உள்ள இருக்கா யார் உள்ள இருக்கான்னு. ஆனா எனக்கு வந்து பர்சனலா சோர்ஸ் கொடுக்குறாள் என்ன சொல்லிட்டாப்ல, விடாமுயற்சி படத்துல வந்து நான் நிறைய விஷயத்த வந்து தெளிவா சொல்லிட்டேன். அவங்க என்கிட்ட வந்து எனக்கு சோர்ஸ் கொடுக்குறாள் சொல்லிதான் சொன்னாப்ல, நீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து ஸ்பிளிட் பண்ண வேணாம், முக்கியமான செய்திகளை மட்டும் போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அதனாலதான் நான் கோட் வேர்டோட போட்டுக்கிட்டு இருக்கிறது. இது புரியாத ஒரு சில தற்கொலைங்க என்ன தெரியுமா பண்ணுது, நீங்க வந்து வலைப்பேச்சு சொல்றதை வச்சு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். வலைப்பேச்சு மயிர சொல்றான், அவனை நான் முதல்ல பார்க்கவே மாட்டேன். நான் வந்து காலையில 8 மணிக்கு ஓட ஆரம்பிக்கிறவன், நைட்டு 11 மணி வரைக்கும் ஓடுறவன். இதுல யாரு போற ட்விட்டையுமே நான் பார்க்க மாட்டேன். இதுல வந்து நான் யூடியூப் சேனல்ல போய் உட்காந்துட்டு வலைப்பேச்சு என்ன சொல்றான்னு பாக்குறேன். ஏன்னா எனக்கு வேற வேலை இல்லை பாரு. என்னோட முதல் ட்வீட்டே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்குவேன், அதாவது நான் வந்து விடாமுயற்சி படம் ரிலீஸ்க்கு நான் கொடுத்த அப்டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் போட்ட முதல் 2 ட்வீட்டு வலைப்பேச்சுக்காரனை வச்சு செஞ்சிருப்பேன் வீடியோல, என்னோட ட்வீட்ல. அத போய் முதல்ல பாருங்கப்பா, நல்லா இருப்பீங்க. உட்காந்துக்கிட்டு பாத்தாச்சா? வாங்க ஏகே ரூல்ஸ் பாத்தாச்சா? பார்த்தாச்சு. ஐயா பார்த்தாச்சு. உங்க ஊர்ல டிக்கெட் ஓபன் ஆயிருச்சு, தெரியுமா தெரியாதா? அவருக்கு டிக்கெட் கிடைக்கல, அது தெரியுமா தெரியாதா? அதுதான் நான் ஓபன் பண்ண உடனே கிராஸ் ஆயிடுச்சு, தெரியுமா தெரியாதா? அதத்தான் முதல்ல ஷேர் பண்ணிட்டு இருந்தானா, அவருக்கே டிக்கெட் கிடைக்கல தெரியுமா? ப்ரோ வெள்ளூர்ல எல்லாம் சால்ட் அவுட். 11:30 ஷோ ஃபுல்லா சால்ட் அவுட். வெறி கொண்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஒரு பண்ணுங்க ரோல்ஸ், நீங்க கிளம்பி மலேசியா சொல்லுங்க, டிக்கெட் போடுறீங்க வாங்க. பசங்க எல்லாம் அங்க 2:30 மணிக்கு அங்க கொண்டாடி இருக்கும்போது நம்ம படத்தை பாத்துருவோம். இல்ல நீங்க ஒரு இல்ல இத மட்டும் சொல்லிக்கிறேன், ஹாஜித் ப்ரோ நீங்க ஒரு பொய் சொல்லிட்டீங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இப்படி எடுத்து வச்சிருக்க ட்ரெய்லரை வெறும் நல்லா இருக்கும்னு மட்டும் சொல்லிட்டீங்களேங்க, ஒரே ஒரு சின்ன பாயிண்ட்ல. இல்ல ஆக்சுவலா நான் உங்கள்ட்ட வந்து பர்சனலா ஒரு மெசேஜ் பண்ணிருந்தேன். இல்ல தலைவரே, இந்த நிமிஷம் வரைக்கும் கவுண்ட் பண்ணி பார்த்துட்டேன், 50 ரூபா பார்த்துட்டேங்க. இல்ல உங்கள்ட்ட நான் வந்து பர்சனலா நான் வந்து பேசும்போது சொல்லியிருந்தேன், படம் எப்படி வந்திருக்கு, ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படி இருக்கு, செகண்ட் ஹாப் எப்படி இருக்குன்னு தெளிவா சொல்லியிருந்தேன். அந்த 16 இலக்க நம்பரை மட்டும் சொல்லிருங்க கடைசி வரைக்கும். மேனரிசம் கொளுத்தி தள்ளியிருக்காங்க வச்சுக்கிட்டு, நீங்க என்னங்க அசால்ட்டா நல்லா இருக்கும். இல்ல நான் உங்கள்ட்ட இன்னொன்னு சொன்ன, நான் என்ன சொல்லியிருந்தேன், உங்கள்ட்ட நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது கூட என்ன சொல்லியிருந்தேன், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவரோட ஃபேவரட் மூவி தீனா, முகவரி, வாலி, என்ன இந்த லைன்ல எடுக்கும்போது பில்லா, அதுக்கப்புறம் வந்து கடைசி அவர் என்கிட்ட சொன்ன மூவி மங்காத்தாங்க. அந்த மங்காத்தா இனிமே என்கிட்ட கேட்டா நான் சொல்ல போற மூவி வந்து குட் பேட் அக்லிங்க. மங்காத்தாவோட 3 மடங்கு இருக்கு வில்லனிசம் அதுல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேனா, அந்த மேனரிசம்னு ஒண்ணு இருக்குன்னு பாத்தீங்களா உள்ள? அததான் பாத்துக்கிட்டே தானே இருக்கிறேன். அதுதான் சொல்றேன். இப்ப ஆஃப்லைன்ல அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அங்க சவுண்ட கட் பண்ணிட்டு இங்க பேசிக்கிட்டு அங்க பாத்துக்கிட்டு இருக்கிறேன். தல ரசிகன் பேசணுங்கிறாப்ல, பேசுங்க ப்ரோ. ப்ரோ பத்தி குச்சி இருக்கா இல்லையா அது மட்டும் சொல்லுங்க ப்ரோ.
வத்தி குச்சி இருக்கு ப்ரோ. உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், முழி இருக்கும், தலை இருக்காது. சம்பவம் தான் விடுங்க. ரைட்டா? வத்தி குச்சி மீன்ஸ் என்னன்னா ஆனா உங்க பாட்டோட தான் ஃபர்ஸ்ட் தொடங்குது. அண்ணா வத்தி குச்சி அந்த பாட்டு மீன் அந்த இது தானேண்ணா? ஐயோ நம்ம சாங்க வத்தி குச்சி சாங் மீனா படத்துல உள்ள சாங்கடா தம்பி. இன்னொரு எலிவேஷன் சாங் ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி இருக்குல்ல அந்த இதுல ட்ரைலர்ல காட்டுறாங்க. இன்னொரு எலிவேஷன் சாங் ஏதோ ஒண்ணு 24 ஹவர்ஸ்ல கிட்டத்தட்ட 500K மேல தாண்டிரும் போல இருக்கு புக் மை ஷோ. பிஜிஎம் பத்தி சொன்னாங்களா? எனக்கு தெரிஞ்சு பிஜிஎம் குடுக்கல. நீங்க படத்துல பாருங்க பிஜிஎம். இல்ல ஆமா பிஜிஎம்லாம் சரியா வந்து அதாவது எதுவுமே இது எவால்வ் பண்ணல. 10 ரூபாயோட முடிச்சிட்டாங்க. நம்ம அவ்வளவுதான் சொன்னது வந்து எல்லா கேரக்டரையும் ரிவ்யூ பண்ணிருக்காங்க சொல்லிருக்காங்க. கொடுத்துட்டாங்க. இது எதுக்கு ப்ரோ? இல்ல ஓவராலா பேசுங்க. ஏகே ரூல்ஸ் பேசட்டும் போல. ஏகே ரூல்ஸ் பேசட்டும். எல்லாம் மைக் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணுங்க. ஓவராலா பேசுங்க. கை தூக்குனதுக்கு அப்புறம் பேசலாம். இல்ல தலரசிகன் டிவிஎம் ஸ்பீக்கர் ஆன்ல இருக்கு. எனக்கு தல ரசிகரா அவர் தான் ஆன்ல இருக்க மாதிரி தெரியுது. இப்பதான் டிவிஎம் ஆன் பண்ணிருக்காரு. ஓகே நீங்க பேசுங்க. ஏகே ரூல்ஸ் கேரக்டர் ரிவீல் கரெக்ட்டா இருந்துச்சா? 2-3 விஷயம் சொல்லியிருந்தீங்க. அது வந்து என்னைய பொறுத்தவரை பர்சனலி மற்றவங்க எப்படின்றது தெரியாது. என்னைய பொறுத்தவரை ஒரு 200% ஒர்க் ஆயிருந்துச்சு. தனிப்பட்ட முறையில உங்கள்கிட்ட கேட்டது வந்து கேரக்டர் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஏகே ரூல்ஸ் பக்காது. இன்னொரு மிருகத்துக்கும் வந்து ஒரு ஃபைட் நடக்கும். அந்த மிருகம் வந்து கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காது. அந்த இத சொன்னீங்க தெரியுங்களா? அத வந்து நான் ஃபாலோ அந்த ட்வீட் என்னோட ட்வீட் அந்த ட்வீட் இருக்கு. நீங்க ஒண்ணு இல்ல என்னோட ப்ரொஃபைல் பிக்சர்ல மேல போய் பாத்தீங்கன்னா கவர் போட்டோல பாத்தீங்கன்னா ஹனி பர்கர் லைன் 2 இருக்கும். அததான் சொல்றேன். அவங்க 2 பேருக்கு உண்டான கான்வர்சேஷன் தான் கிட்டத்தட்ட ஒரு 80% போனுச்சு இந்த படம் இந்த ட்ரைலர்ல மட்டும் பாத்தீங்களா? சோ அத வந்து நான் இமேஜின் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த மனுஷன் என்னடா இது இவ்வளவு பர்ஃபெக்டா கணிச்சு சொல்லியிருக்காரு இல்ல வந்து அவருக்கு சோர்ஸ் வந்தது சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு திரும்ப 2வது தடவை பார்க்கும்போது ஜஸ்ட் வந்து அவரோட இது மட்டும் வாய்ஸ்ல வந்து வரத மட்டும் துல்லியமா கேட்டிருந்த போது அந்த மங்காத்தா டைலாக வந்து இவரு சொல்றாப்ல. யாரு நம்பாலு அர்ஜுன் தாஸ் தெரிக்க விட்டுருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு மேனரிசம் பண்ணுவாரு பாருங்க. ஏன்னா எனக்கே செட்ரா அந்த கதை அந்த மாதிரி. ஐயோயோ இவங்க 2 பேரும் நேரா வர சீன் வந்து தியேட்டர் பிளாஸ்டுங்க. ஆனா வந்து இன்னொரு விஷயம் மட்டும் ஒண்ணு சொல்லிடுறேன். பெரிய விஷயம் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா மேஜிக்கல் மட்டும் தாங்க. மத்தபடி நீங்க வந்து அப்படியே வந்து ஒரு என்ன சொல்றது நம்ம படத்துல வந்து திரும்பவும் சொல்றேன் ஒன் செகண்ட் ரிப்பீட்டடு கண்டென்ட் இல்லன்னு எவனாவது வந்தீங்கன்னா ஏதாவது வாயில கெட்ட வார்த்தை பேசவே மாட்டேன். நானே கெட்ட வார்த்தை பேசிடுவேன். இது வந்து மேஜிக்கல் அவ்வளவுதான். வந்தமா செலிப்ரேஷன் தொண்டை கிளிய ஒரே ஒரு வார்த்தை ஜிவி பிரகாஷ்குமார் சொல்லுவார் பாருங்க. தொண்டை கிழிஞ்சிரும் பாத்துக்க அப்படின்னு பாருங்க. அதுதான் படம் ஃபுல்லா நடக்க போகுது. அது மட்டும் உறுதி எழுதி வச்சுட்டாங்க. ஒரு தான் நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து இந்த அளவுக்கு வந்து பெர்ஃபெக்டா ரசிச்சு பார்த்த படம் பில்லா தான். கிளைமேக்ஸை தவிர்த்து வரைக்கும் ஒரு கூஸ் பம்பா போய்கிட்டே இருக்கும். எவ்ரி சீன் வந்து உங்களுக்கு வந்து எந்திரிச்சு கை தட்டுற மாதிரி பில்லா நான் கடைசியா பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து நான் எல்லா படமே நான் அதுக்காக மற்ற படம்லாம் பிடிக்காது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஈவன் எனக்கு வந்து விடாமுயற்சி கூட ரொம்ப பர்சனலி எனக்கு பிடிச்ச படம் தான். பட் வந்து அதுக்கு மேல ஒரு ஸ்டெப்புக்கு மேல சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பில்லா வந்து ஒரு சீனையுமே ரசிச்சு பார்த்தேன். என்னடா எல்லா சீனுமே இன்ட்ரோ மாதிரின்னு. ஸோ அதை வந்து இந்த படம் பீட் பண்ணிருமோன்னு எனக்கு ஒரு பெரிய பயமா இருக்குது. என்னடா கடைசி வரைக்குமே நம்ம பில்லா வச்சிருக்க முடியாதா? அப்ப கடைசியில ஏதோ ஒரு படத்துல வந்து நம்ம பீட் பண்ணி ஆகணுமா? ரெக்கார்ட் பிரேக்கிங் அந்த மாதிரி அது மாதிரி பார்த்தேன். இப்போ அந்த 3rd டைம் 4th டைம் பார்க்கும் போதெல்லாம் அடுத்தடுத்த கேரக்டர் ரிவீல் பண்ணி பார்க்குறேன். பிரசன்னாலாம் வேற லெவல்ல இருக்காங்க. பிரசன்னாக்கு செம்ம கேரக்டர் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. ஆமா பார்ல ஒர்க் பண்ணா அப்படிதானே இருக்கு. ஐயோ இல்ல ஒண்ணும் இல்ல பேசு வேணாம் நான் ஆல்ரெடியா சொல்லியிருந்தேன் பர்சனலாவே. ஓகே எதையுமே சீக்கிரட் எல்லாம் வெளியில விடாம நம்ம எவ்வளவு தூரம் சொல்லணுமோ நானே வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டு வெளியில விடுற ஆளு.
நானே எவ்வளவு தூரம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்றேன், நீங்களும் இதுக்கு மேலயா? அப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா நானும் கொட்டிடுவேன், வேஸ்டா போயிடும் எல்லாம். ஓகே ஓகே, வேணாம் வேணாம் வேணாம். தலரசியன் இருங்க, தலரசியன் கை தூக்குறப்ப. தலரசியன் பேசுங்க. வெரி வெரி ஹாப்பி, எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா ஒண்ணு மட்டும் தான், கண்டென்ட் இல்லன்ட்டு எவனும் வராதீங்க. இப்ப யார் ஏகே பிளட்? ஏகே பிளட் பேசுங்க. ஏகே பிளட் ப்ரோ, நம்ம மதுரையில பிரீமியம் ஷோ ஓடுதா இல்லையா, அது மட்டும் சொல்லுங்க எனக்கு. பிரீமியமே கிடையாது ப்ரோ, பிரீமியமே கிடையாது ப்ரோ, கேன்சல் பண்ணிட்டாங்க. பிரீமியர் ஷோ கிடையாது ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. முதல் நாள் 9 மணி தான் ப்ரோ. ஓகே, அடுத்து தலரசிகர் பேசுங்க. ரொம்ப நேரமா கையை தூக்கி வச்சிருக்காங்க ப்ரோ. ரேப் ஒண்ணு பிளட் ஒரு கேள்வி, பிளட் ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி. பிளட் ட்ரைலர் பாத்தீங்களா? நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கு, நீங்க லேட்டா வந்துட்டீங்க. அப்படியா? சாரிங்க சாரிங்க. ஓகே ஓகே, நான் இங்க ட்ரைலர்ல கவனமா இருந்ததுனால இங்க பாக்கல, சாரி. ஐயோ, இனிமேட்டு வந்த உடனே ஒத்த ரூபாயும் தாரு அந்த பாட்டை பாடிக்கிட்டு உள்ளே வந்தேன். வைப் வைப் வைப், குட் பேட் அக்லி வைப். அது இல்ல ப்ரோ, இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ட்ரெய்லர்லயே படம், நம்ம விடாமுயற்சி ட்ரெய்லர்லயே படம் வந்து நம்ம தெரிஞ்சு போச்சு. த்ரிஷா மேடம் வந்து போவாங்க. ஆமா, ஆனா இதுல கதை தெரியாது நம்மளுக்கு, புரியுதா? இப்போ நீங்க மோஸ்ட் ஆஃப் தமிழ் சினிமாவோட ட்ரெய்லர்லயே இல்ல ஆக்சுவலி அவங்க அதே சொல்லிட்டாங்க. அர்ஜுன் தாசன் கேங் வந்து அஜித் சாரோட பையன் மேல கை வைக்காங்க, அதுக்கு வந்து ஓஜி திரும்ப வராரு. ஆனா அர்ஜுன் தாஸுக்கு மேல ஒரு கேங் இருக்கும், அதுதான் மேபி சஸ்பென்ஸா வெளிய வரும்னு நினைக்கிறேன். முழு கதையா இருக்க வாய்ப்பே இல்ல ப்ரோ, இது சும்மா லிட்டில் பிட்டா வச்சிருக்காங்க ப்ரோ, ஃபுல்லாலாம் சஸ்பென்ஸ் ப்ரோ. அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க ராகா, ஸ்டார்டிங்ல இருந்து குட் பேட் அக்லி குட் பேட் அக்லி குட் பேட் அக்லிங்கும் போது நான் வந்து ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து இந்த படம் நம்ம அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சது நான் சொல்லிட்டு இருக்கேன், இது குட் பேட் அக்லி கிடையாது, பேட் குட் அக்லி பேட் குட் அக்லி பேட் குட் அக்லின்னு சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா? பேட் குட் அக்லினா அதுக்கு அர்த்தம் நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இதுல வந்து நம்ம வந்து எது வந்து அந்த படம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிப்படையா நம்ம பேச வேணாம், சரியா? ஏன் நான் சொல்றேன்னா வச்சுக்கவேன், உனக்கு நான் தெரியும், நான் போடுற ட்விட்லேயே வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம வந்து இதுல வந்து இந்த படம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பையனை தூக்குறது, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்ல, அதாவது எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஹாப்ல எத்தனை ஃபைட் சீன் இருக்கு, செகண்ட் ஹாப்ல எத்தனை ஃபைட் சீன் இருக்கு, ஓஜி சாங் எந்த இடத்துல வருது, சரியா? அஜித் சார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஏன்னா எல்லா டீட்டெயிலும் உன்ட்ட நான் சொல்லிட்டேன். எனக்கு சென்சார் பார்த்தவங்க என்கிட்ட அடிச்சு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்படிங்கும் போது இது வந்து குட் பேட் அக்லி கிடையாது, பேட் குட் அக்லி பேட் குட் அக்லி நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அதுலயே புரிஞ்சுக்கங்க அது என்னன்னு சொல்லிட்டு, பேட் குட் அக்லினா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, சரியா? சரி ஓகே, மணி வந்து இப்போ 12:30 ஆச்சுங்க, ஓகேவா? நாளைக்கு போடுவோமா ஸ்பேஸ், கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருவோமா இன்னைக்கு? ஓகேண்ணா ஓகே. ஓகே, நம்ம பர்சனலா பேசுறதா பர்சனலா டிஎம் பண்ணுங்க, நான் சொல்றேன், சரியா? ஆல்ரெடி வேற வந்து ஷாலினி மேமும் இருக்காங்கன்னு கலப்பி விட்டுட்டு இருக்கானுங்க. ஷாலினி மேம், அப்புறம் த்ரிஷா, சிம்ரன், எத்தனை பேரு? 10ஆம் தேதி பாத்துக்கலாம்ப்பா எதுவும் வந்தாலும். ஏய், கீழே இருக்கவங்களுக்கு ஒன்னு சொல்லிக்கிறேன், நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இதெல்லாம் நம்பிக்கை இல்லன்னா இவனை போட்டு அடிங்க, அந்த ஐடியா போட்டு அடிங்க, என்ன வேணா அடிங்க. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன். ஒரே அன்னைக்கு யாரோ ஒருத்தன் வந்து அப்படின்னா கேட்டான், தருண் ப்ரோ சொன்னாரு இது வரவே இல்லையே. ஆனா நீ சொன்னது இன்னொன்னு நடக்க போகுதுடா, அந்த இது சொன்ன பத்தியா, யுவன் சங்கர் ராஜா பாட்டு பாடியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு. அடுத்த சாங் அவன் தான் பாடியிருக்கான். நாம ஆமா, ஃபேன் பாய்னா அவர் இல்லாம எப்படி? ஓஜி ஃபேன் பாய்ல பாடினா நல்லா இருக்கும், நடந்தா போதும்பா. ஒண்ணும் இல்ல ப்ரோ, சோனா இது சிம்ரனை பார்த்து சோனா ஐ லவ் யூ டானா முடிஞ்சது. யாருக்கு தெரியும், படத்துல கூட ஹீரோயின் பேரு சிம்ரன் பேரு சோனாவா இருந்தா எப்படி இருக்கும்? ஜோதிகா பேரு தாயா சோனா, யாரையாவது வாலி படத்தை மாத்தி சிம்ரன் பிரியா. சிம்ரன் பிரியா அனுப்பியிருக்கான் பாரு, புக் பண்ணிட்டு அரவிந்த் புக் பண்ணிட்டான். 8:30 மணிக்கெல்லாம் குத்து. என்னடா 8:30 மணிக்குதான், 6 மணி கிடையாதா? நீங்க வாலி படத்தை தலைப்பேரு கேட்டீங்கன்னா வந்துட்டு சிவா தேவான்னு சொல்லிடுவேன், ஹீரோயின் பேர்லாம் கேட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஜோதிகா பேரு சோனாடா, சிம்ரன் பேரு பிரியாடா. பிரியா, ஓகே ஓகே ரைட் ப்ரோ. அந்த பிள்ளை 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 சாங் அது வேற லெவல் ப்ரோ. ஐயோ
வந்தவொடனே அதான் கேக்குறீங்களா? எனக்கு இப்போ வரைக்கும் அது என்னன்னு அரைக்குறையா தான் புரிஞ்சிருக்கு. என்னன்னே தெரியல, அந்த வீடியோ அனுப்புங்க யாராச்சும். எனக்கும் புரிய மாட்டேங்குது. சரி விடுங்க பாத்துக்கலாம். என்ன இப்ப அது பில்லு தெரியல ப்ரோ, அது ஏதோ ஒரு இது அது ஒரு வீடியோ ப்ரோ. அது தருணே போஸ்ட் போடுவாருன்னு நினைக்கிறேன். போடுங்க ப்ரோ தருண் ப்ரோ. நான் போடுறேன் ப்ரோ. அர்ஜுன் தாஸ் தான் ப்ரோ சரியா பண்ணிருக்கான் பிரசன்ஸ். ஆனா உண்மையாலே அவனை செம ஆக்டிங் ப்ரோ. ஆனா டைலாக்லாம் நம்ம அரவிந்த் நீ அநியாயம் பண்றடா. ஒரு நிமிஷத்துக்காடா அதுக்குன்னு போடுவ. ஒரு 10 செகண்ட் 30 செகண்ட் கூட பரவாயில்ல, ஒரு நிமிஷத்துக்கு போட்டு வச்சிருக்கீடா. அப்புறம் யாரா பாப்பா ஏன்டா இப்படி பண்ற? போடலாம், தப்பு இல்ல. வந்த உடனேவா போடுவ? என்னதே இன்ஸ்டாகிராம்ல பில்லா ராமனா? பில்லா அழகு ப்ரோ இருக்கார்ல. ஓ சாரி ப்ரோ, பில்லா அழகு. ஐயோ, அவர் அங்க போட்டு வச்சிருக்காரு இவரு மாதிரி. ப்ரோ நோட்டீஸ் பண்ணீங்களா ப்ரோ? அவர் அந்த வரலாறு சாரி பரமசிவன் போர்ல அவரே வந்து பாத்துட்டு இருக்காரு அஜித் சார் அந்த ஒரு சீன்ல. ப்ரோ அதெல்லாம் தியேட்டர்ல காத்துறப்ப நினைச்சு பாருங்க ப்ரோ. இல்ல இல்ல இது என்ன நான் என்ன சொல்றேன்னா, அவரே வந்து அவர் போட்டோஸ் எடுத்து பாக்குறாரு. ஏதோ ஒரு பிளாட்டுக்கு சம்பந்தம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அவரே பாக்குற மாதிரி போட்டோஸ். ஒரு காலத்துல எப்படி இருந்த சிவாஜின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கும் அனைத்தும் 10ஆம் தேதி உங்கள் திரையரங்குகளில் மிக விரைவில் வரும். அதுவரை திருவாயை பொத்திக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தாழ்மையுடன் இல்ல, வன்மையுடன் கேட்குது. அப்படி கூட சொல்லுங்க. செய்திகளுக்காக சுகுமாரன் இந்த டீகோடிங் பண்றேன், இந்த காந்தி பாபு தருண் இந்த காந்தி பாபு மாதிரி பண்றேன். இல்ல என்னதான் டீகோடிங் பண்ணாலும் நம்ம நினைக்கிறதா மொத்தமா வேற ஏதாவது இருக்கும். ப்ரோ இந்த அடியனை ஏற்றிக் கொள்ளுவீர்களா? ஐயோ வந்துட்டான் புலி 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 புலி. என்ன கான்டெக்ட்லயே புரியல. அடே டிராகன் ப்ரோ. தருண் அண்ணனுக்கு புரியும். தருண் ப்ரோ இருக்கீங்களா? ஆனா ஒன்றா எல்லாரும் வந்துட்டு என்னைய மட்டும் இந்த மாதிரி விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நீ தான் நிறைய பண்ற ப்ரோ. எதுவும் ஸ்பாயில்லாம் கிடையாது ப்ரோ. நேத்தி நான் நிவாஸ் ப்ரோட இதெல்லாம் கேட்டேன் ப்ரோ. ஃபுல்லா அடங்கிட்டேன் ப்ரோ. நேத்தி ஒரு வார்த்தை கூட பேசல ப்ரோ. ரெக்வஸ்ட் கூட நான் தரல நேத்தி உள்ள இதுல ஸ்பேஸ்ல. 10ஆம் தேதி பாத்துப்போம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன் ப்ரோ. அந்த கார் செம செட்டிங்கா இருக்குது ப்ரோ. ஃபுல்லாவே கன் வச்சு ப்ரோ அந்த இதுல அது கட்ஸ்ல அந்த கார் போர்ஷன்ல ஒரு மியூசிக் போட்டிருக்காரு ப்ரோ. வேற லெவல்ல இருக்கு அந்த மியூசிக். ஹெட்செட்ல பாரு ஒரு சீன்ல ஒரு போட்டோ பார்க்க போறாருல இந்த பில்லா பரமசிவன். அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு 4 போட்டோ இருக்கு. என்னென்ன போட்டோவா இருக்குன்னு எனக்கே எக்ஸைட்மெண்டா இருக்கு. என்னென்ன படத்தை வச்சிருப்பாரு. தருண் போட்டோவா அரவிந்த் போட்டோவும் இருக்கும். ஓஜி ரெட்ராகா ப்ரோ. ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிக்கவா ப்ரோ? ஸ்பாயிலர்லாம் கிடையாது ப்ரோ. ஸ்பாயிலர் இல்லனா சொல்லுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸ்பாயிலர்லாம் கிடையாது, கெஸ் தான். வேணாம்பா. ஒரே ஒரு கெஸ் ப்ரோ. வேணாமா? சிம்பிள் கெஸ் தான் ப்ரோ. படத்து ரொம்ப இன்வால்வ் கிடையாது. என்னோட கெஸ்ஸிங் ஒரே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் ப்ரோ. அந்த இதுல டைகர்னு சொல்றான்ல, அர்ஜுன் தாஸ் வந்து டைகரு, நம்பால் வந்து ரெட் டிராகன். அவ்வளவுதான் ப்ரோ. சரி ஓகே புரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோ. வேணாம் இனிமே எதுவும் சொல்லலடா. ப்ரோ நான் இன்னொன்னு முக்கியமானது ஒண்ணு சொல்றேன் ப்ரோ. ப்ரோ இதை மட்டும் சொல்லிக்கிறேன் ப்ரோ. இது ஸ்பாய்லர் கிடையாது ப்ரோ. இதுதான் ப்ரோ ரியாலிட்டி. கடைசியில ஹீரோ தான் ஜெயிப்பாரு ப்ரோ, வில்லன் செத்துருவாரு ப்ரோ. யாரும் படம் பார்க்காதீங்க அதுவும் சொல்றேன். அர்ஜுன் தாஸ் மெயின் வில்லன் எல்லாம் கிடையாது, அது நினைச்சிட்டு போயிட்டாங்க எல்லாம். சொல்லாதானே எல்லாத்தையும் சொல்லிடுங்கயா. எனக்கே தெரியாது ப்ரோ, ஹச்சி விட்டேன். வரல நான் தருண் ஐடி அட்டாக் பண்ணிக்கோங்க ப்ரோ. ஒரே டவுட். அந்த இன்னொரு இதுல ஒத்த ரூபாய் தரம் இல்லாம இன்னொரு சாங் வருதுல, குள்ளே 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 குள்ளே. அது வந்து அது ஓல்டு சாங்கா இல்ல என்ன ப்ரோ? ஏய் இந்த பாட்டு நீ கேட்டதுல புள்ளி 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 அப்படிங்கறால
ஆமா அக்கா மக எனக்கு ஒருத்தி இருந்தாலே ஓ கேட்டிருக்கியா? அந்த சாங்லாம் கேட்டது இல்ல ப்ரோ. அந்த சாங்கோடதா அது? ஓகே ஆமா ஓகே. ப்ரோ ஆமா ப்ரோ. நான் நீங்க இதுக்குன்னு வாங்க ப்ரோ. ஸ்பெஷலா போட்டு நீங்க தியேட்டருக்கு வாங்க ப்ரோ, உங்களுக்கு இருக்கு ப்ரோ. ப்ரோ இல்ல ப்ரோ, டவுட் கேட்டா தியேட்டருக்கு வர சொல்றீங்க ப்ரோ. பாட்டு தானே ப்ரோ கேட்டேன். நிவாஸ் ப்ரோ அவரை கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க ப்ரோ. சரி அவன் ஓகே. எப்படி தெரியுமா ப்ரோ, அவன் பக்கத்துல உட்காந்துட்டு ப்ரோ 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 இந்த சீன் பாருங்களா, இப்ப அஜித் சார் வந்து பாஞ்சு வருவார் பாருங்களா அப்படின்னு ஐயோ இங்கே நல்லா டென்ஷன் ஆயிடுது அந்த காதுகிட்டே படம். ப்ரோ இந்த வாட்டி எதுவுமே சொல்ல ப்ரோ. நான் முன்னாடி போய் டான்ஸ் ஒரு ஆட போறேன் ப்ரோ. முன்னாடி ஃபர்ஸ்ட் தர பாத்துட்டு வந்துருவான், ரெண்டாவது தர வந்து சஸ்பென்ஸா எல்லாரும் உட்காந்துருப்பாங்க புதுசா, அவங்கள்ட்ட போய் சொல்லிடுவான் முன்னாடியே ட்விஸ்ட். இப்ப பாருங்களா அர்ஜுன் சார் அஜித் சார் தான் சேர்ந்து வந்திருக்காங்க பாருங்களா, அவங்க 2 பேர் தான் வில்லனுங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே உடச்சு விட்டுருவான். ப்ரோ இந்த வாட்டி நான் டான்ஸ் ஆட போறேன் ப்ரோ. படத்தை பார்க்க மாட்டேன் ப்ரோ. 2வது டைம் தான் பார்க்க போறேன் ப்ரோ. இது டவுட் கணேஷ், கமலா தியேட்டர்ல 9 AM ஷோக்கு டிக்கெட் இருக்குமாயா? ஒரு 3 டிக்கெட் வேணும். போயிட்டு இருக்கோம். ஏய் அவன் ஆன்லைன் ஓபனே அவங்க பண்ணல. அவங்க ஃபேன் கிளப் கேக்குறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க. எந்த ஏரியால அந்த என்ன கிளப் எடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். என்னாச்சு? அது ஒண்ணு. இன்னொன்னு கமலால கேட்டு என்னடா வாங்கு. கிளப்? கமலால ஒண்ணும் கேட்டு கிடையாதுடா. வாங்க கணேஷ். அது வரப்போறது 3 லேடிஸ் தான் வராங்க. கொஞ்சம் சொல்லி எச்சரிக்கையா வாங்கணும். ஓகேவா? FTFS பார்க்கணுமா? சரி நான் கால் பண்றேன் என்னன்னு சொல்லிட்டு. ஆனா கமலா தான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். வேணும்ன்றாங்க. நான் ராக்கி சொல்லி பார்த்தேன், இல்ல கமலா தான் வேணும் அப்படின்னுட்டு இருக்கானுங்க. அப்படி அந்த தியேட்டர்ல என்னதான் இருக்குன்னு தெரியல. சரி நான் ட்ரை பண்றேன், ஆனா கன்ஃபார்ம் பண்ணிக்காத. ஓகேவா? ரைட் கேட்டு சொல்லி வச்சிருக்கேன். அந்த தியேட்டர்ல தான் எங்கேயும் இல்லாம ஒரு மொளை குரங்கு மேல இருந்து எட்டி போகும். அதான் நான் சொல்லலாம்னு வந்தேன் ப்ரோ. ப்ரோ ஃபர்ஸ்ட் டேல ஸ்டாப் பண்ணி சொல்லிட போறான் ஏதாவது ஒன்ஸ் மோர் அப்படின்ட்டு. படத்தை போடுறான்னு கத்திர போறானுங்க அப்புறம். ப்ரோ ஸ்டாப் ஏதாவது நல்ல பீக் சீன்ல போயிட்டு பாஸ் பண்ணிட்டு தலைவன் எட்டி பார்ப்பான். எட்டி பார்த்தா மண்டையில அடிப்பானுங்க அவனை. அவன்லாம் அடிதான் இந்த படத்துல எட்டி பார்த்தானா அவன். இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணவே கூடாது. அவன் ஃபர்ஸ்ட் அடிச்சானா அடிதான். பாட்டில் இருக்காயா சைன் டாமன் சாக்கோ இருக்கான் போல இருக்கு. ஆமா ப்ரோ இருக்கான். உனக்கு ராக்கி பக்கமாயா? ஆமா ராக்கினா எடுத்துக்கலாமா? ராக்கி பக்கம் தான் எனக்கு. ஏதா இருந்தாலும் ஆன்லைன்ல தான் பண்ண முடியும். இல்ல FTFS நான் பாத்துப்பேன் ராக்கி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ப்ரோ நிவாஸ் ப்ரோ நீங்க சொன்னீங்களா அவன் இருக்கான் ப்ரோ படத்துல. பாத்துட்டு அவனோட இதுலயே பாத்துட்டேன் போயிட்டு. இப்பதான் ஆட் பண்ணிருக்கான். கணேஷ் ஈகா ஓபன் பண்ணிருக்கடா. ஈகாவா? ஃபர்ஸ்ட் நான் SJ சூர்யா நினைச்சிட்டேன் ப்ரோ. அப்புறம் தான் உத்து பார்த்தேன். விடு பாத்துக்கலாம். எல்லாமே ஃபுல்லா இருக்கு, என்ன பண்ணலாம்? எல்லாம் பாத்துக்கலாம் விடு, அவன் தான் சொல்லிருக்கான்ல பாத்துக்கலாம். ப்ரோ அம்பத்தூர் ராக்கி நல்லா இருக்குமா ப்ரோ? சூப்பரா இருக்கும். ஓகே ப்ரோ. இந்த ரோஹிணின்னு போயிட்டு அலையாதீங்க ப்ரோ. அவன் இன்னும் இல்ல ஓபன் ப்ரோ, பண்ணல அந்த பாடி. போன தடவை காஸ்ட்லி போனேன். அதான் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்டா அம்பத்தூர் ராக்கி போலான்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்க சூப்பரா இருக்கும். மெயின் ஸ்கிரீன் போடுங்க போட்டாங்க. ராக்கி ஆல்ரெடி பேனர்லாம் கட்டியாச்சு போய் பாருங்க. ஆனா நிவாஸ் ப்ரோ அந்த புலி பாட்டு பாடனோட மலேசியாவுக்கு கூப்பிடுவானுங்க இந்த வாட்டி வாங்க அப்படின்னு. அங்கதான் இருக்காப்ல. மொத்த டீம் இறங்கிரும் போய் அங்க போய் புலி பாட ஆரம்பிச்சிருவானுங்க போய் தியேட்டர்ல மிரட்டிடுறாங்க. ப்ரோ இந்த பிகே நோட்ஸை மட்டும் கையில பிடிச்சுக்கணும் ப்ரோ 10ஆம் தேதி வரைக்கும். ப்ரோ நிவாஸ் ப்ரோ பிகே நோட்ஸை மட்டும் 10ஆம் தேதி ஒரு பயங்கரமான ஒரு கேப்ஷன் சொல்ல டிக்கெட் புக் பண்ணிட்டேன்றது பயங்கரமா. துப்பாக்கி தாக்கப்பட்டாருன்னு போடுறாங்க. துப்பாக்கி தாக்கப்பட்டாரு. தருணே அந்த அமர்கதெல்லாம் டாப் நாட்சியா? கண்டிப்பா செயின் சொல்லுவானே ஃபர்ஸ்ட் அர்ஜுன் தாஸ். அது இது அனிமேஷன்ல போட்டுக்கறாங்க. அது எப்படி வரும் இல்ல ஆரம்பத்துல சாருன்னு கூப்பிட்டு அடுத்து வந்துட்டு சாவு ஏன் கீழே தாண்டான்னு சொல்லி டா போட்டு கூப்பிடுறது லைட்டா கடுப்பாகி போச்சு. இதே இந்த கர்மம் வந்துட்டு மாறவே மாட்டேங்குது. என்னத்த பண்றது? கேக்குதா தருணே? கேக்குது. ஃபர்ஸ்ட் ஏத்த உடனே அர்ஜுன் தாஸ்
ஏகே சார் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன்னு ஆரம்பிப்பான்ல. அதுதான்யா ஆரம்பத்துல சாருன்றானுங்க, அடுத்து உன் சாவு ஏன் கீழே தாண்டா டா போட்டு பேசுறானுங்க. லைட்டா இல்ல இல்ல அப்பதான் கடுப்பாயி இல்ல போகுது. இல்ல ப்ரோ அது அதுதான் எடிட்டிங்கோட இதுவே. இது ஏகே சார்னு சொல்றது வேற சீக்வன்ஸ்ல வரும். இந்த ட்ரெய்லரை விடாம எஸ்கேப் ஆயிருக்கலாம்டா, அவங்க மாட்டிக்கிட்டாங்க ட்ரெய்லர். அலெக்ஸே கறி இருக்கா பாய்? 16 நம்பர் கொடுங்க பாய். 10 கிலோ கறி பாய் பாய் நான் சிகரெட் விட்டேன் பாய், சரக்கு விட்டேன் பாய், என் பிள்ளைக்காக நான் திருப்பி கண் எடுக்கிறேன் பாய். அதுக்கு மேல மயிறு புரிஞ்சிருச்சானே என்னன்னு வாந்திட்டு வச்சிருக்கான்டா அவன் எல்லாத்தையும். கண்ணு இருக்கும், காது இருக்கும், மூக்கு இருக்கும், நீர் இருக்கும், மயிர் இருக்குன்றான். இல்ல ஒரு நிமிஷம். இல்ல இதுல ஒரு அஜித் ஃபான் எனக்கு ஃப்ரெண்டே இருக்கான், யாரும் சொல்றதுல. நான் ஃபர்ஸ்ட் கால் வாட்ஸ்அப் கால் அவனுக்கு தான் பண்ணேன். என்னடா இப்படி கேட்டா, மச்சாரா ட்ரெய்லர் நல்லா இருக்குதுன்னு கேட்டான். உனக்கு ட்ரெய்லர் எப்படி இதுன்னு கேட்டேன். இல்ல மச்சான் சொல்லுங்க புரிஞ்சிருச்சு. டீசரே பரவாயில்ல தானே. இல்ல ஒரு டீசரே பரவாயில்ல தானே சொன்னேன். அதான் அழகு இப்ப இனிமேல் இல்லாத வட்டமா மெட்ரு அப்படின்னு எல்லாரும் எனக்கு தெரியாதுடா. இல்ல எல்லாருக்கும் ட்ரைலர் பார்த்தோன்னா ஒரு மைண்ட் வந்திருக்கும். அந்த மைண்ட் தான் சார் படம். எப்படி எனக்கு வந்துருச்சு கதை என்னன்னு புரிஞ்சிச்சு ட்ரெய்லர் பார்த்தோன்னே. இல்ல அலெக்ஸ், எனக்கு இன்னொன்னு, இந்த இவனுக்கு என்ன இந்த கடைசி படமா என்ன, எல்லா படத்தையும் குப்பையை தூக்கி ஒரே இடத்துல போட்டு கொளுத்தி வச்சிருக்கான். இருந்தாலும் இருக்கலாம் ப்ரோ, கெரியரே க்ளோஸ் பண்ண போறானுங்க. என்ன எனக்கு புரியல. ஒரு படம் இவனுக்கு கொடுத்த எலிவேஷனுக்கு, இவனுக்கு கொடுத்த பில்டப்க்கு நான் என்னமோ ஏதோ படம் நம்ம கம்பேர் பண்ணிட்டோம். ஏதோ ஒரு படம் சொன்னானுங்கடா, கொரியன் படம், ஏதோ பில்டப் படம் ஏதோ சொன்னானுங்களே, இந்த கேங்ஸ்டர் டெவில் அந்த படம் தான் ப்ரோ. என்னமோ நினைச்சேன், பார்த்தா இந்த குப்பையை தான் இந்த கலர் இருந்தானுங்களா. என்ன கேட்டா ஒரு நிமிஷம். இல்ல ஆதுக்கு எதுக்கு இந்த படத்தை எடுத்திருக்கானா, இந்த மார்க் ஆண்டனி படம் ரிவ்யூ நோட் பண்ணிருப்பான். சில பேர் திட்டிருப்பானுங்க போல, ஆனா நான் ஒரு படம் எடுக்கிறேன்டா, மார்க் ஆண்டனி காது தொட்டு கும்பல்ல என் பேரை மாத்திக்கிறேன்டா. அதான் அந்த மாதிரி புரியல. என் மார்க் ஆண்டனி திட்டுறீங்க ஆறாயிரு எனக்கு ஏகே வாழ்க. எனக்கு எல்லாம் கொஞ்சம் நம்பிட்டு இருந்தா அஜித் ஃபேன்ஸுங்க, இப்ப அதுவும் போயிச்சு போல. இல்ல மச்சான், முதல்ல படத்துல செலிப்ரேஷன் இல்லையா? செலிப்ரேஷன்ல தான் படமே இருக்கான். ஏய் அலெக்ஸ், நான் கூட நினைச்சேன் படம் செம்மையா வந்துரும் போல இருக்குன்னு. இல்ல நானும் அப்படி நினைக்கல. ஏன்னா அங்க நிக்கிறது இல்ல ஒருத்த அஜித் நின்னாலே சர்வநாசம். ஆதித் வேற இருக்கான் ப்ரோ. நீ யோசிச்சு பாரு ப்ரோ, இவன் முதல்ல இவனுக்கே பில்டப் கொடுக்குறான், வில்லன் இவனுக்கு பில்டப் கொடுக்குறான், கூட இருக்கவன் பில்டப் கொடுக்குறான், படம் ஃபுல்லா பில்டப் தான் கொடுத்துனுக்குறான். ஆனா ஒரு நிமிஷம் இல்ல, நிறைய பேர் சில விஷயத்த நோட் பண்ணல. ஒரு விஷயம் அது என்ன தெரியுமா, இருக்கிறது கேவலமான ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். காட்டுக்குப்ப ரெஃபரன்ஸ் என்ன தெரியுமா, த்ரிஷா எங்க அப்பாவும் அவர் தான் தெரியும். அதுவும் அவரு ரொம்ப நல்லவர்ல, ரொம்ப நல்லவர். இல்ல ரெஃபரன்ஸ் பில்டப் பண்ணணும்னா நிறைய இருக்குடா. மங்காத்தா ப்ரோ அது. அதை விட 10 கிலோ கறி கொண்டு வருங்க இருங்கப்பா. என்னடா டேய். இல்ல யோசிச்சு பாரு, ஒரு டைலாக் வரும், எவ்வளவு வயசான என்னையா லைன் வரும், அதை எடுத்து தோனிக்கெல்லாம் போட்டானுங்க. இதை எடுத்து எங்க போடணும், அஜித்துக்கே போட மாட்டானுங்க, அவனுங்களே முழிக்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் படத்தை விட இவன் தான் ஸ்கூப் பண்ணிருக்கான். தமிழ் படத்தை ஐடியா போட்டேன். அதே குப்பை பில்டப். எனக்கு தெரிஞ்சு சிவி குமாருக்கு ப்ரொடியூசர் சிவி குமார் தமிழ் படம் 3க்கு எனக்கு கதையை மாத்தி சொல்லிட்டு ஆத்வி கிட்ட. சொல்லுங்க. ஏங்க சிவி குமார் இல்லைங்க, சிஎஸ் அமுதனுங்க. ஏங்க நீங்க வேற. இல்ல ப்ரொடியூசர் குமாரா, ப்ரொடியூசர் வேற யாரோவா, அந்த மைனார் ஸ்டுடியோ. ஆமா ஆமா. இப்போ புரியுதுடா எதுக்கு இவ்வளவு சைலண்டா இருந்தானுங்க இந்த படத்தை பத்தி. அவனும் சூப்பர் சொல்லாம. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெய்லரை விடாம அந்த டீசரை வச்சே பில்டப் பண்ணிருக்கலாம். தேவையில்லாத பண்ணிட்டானுங்க. எக்ஸாக்ட்லி.
ஆமா அந்த டீசரை வச்சு நான் build up ஆல்ரெடி பண்ணாங்க. சொன்னேன் ட்ரைலர் விட்டா மாட்டிப்பான். புக்கிங் ஒன்றும் பெருசா இல்ல ப்ரோ, ஓபன் ஏய் பண்ணிட்டாங்கல்ல. நீ ஒன்னு யோசிச்சு பாரியா, மார்க் ஆண்டனியே எனக்கு தெரிஞ்சு இந்த எஸ்ஜே சூர்யான்னு ஒரு கேரக்டர் இல்லைன்னு வச்சுக்கேன், கடுப்பாந்திர விஷால மட்டும் நீ பாத்துருக்கவே முடியாது. ஆமா ஆமா கரெக்டா அதான் ஆதிக்கே சொன்னானே, கரெக்ட். நிறைய இடத்துல எஸ்ஜே ஆமா சூர்யா தான் எலிவேஷன் கொடுத்தது, நிறைய இடத்துல அவர் தான் வந்து இதே பண்ணது, இந்த மூவிக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுதுன்ட்டு. அவன் எஸ்ஜே சூர்யா ஆமா மார்க் ஆண்டனியும் ஓடி இருக்காது. ஆமா ஆனா 10ஆம் தேதி நமக்கு தான் போல. இவனுக்கு மூவி சென்ஸும் கிடையாது, நமக்கான இவனுக்கு படம் தான் படம் இது. பாக்குற சென்ஸும் கிடையாது, எந்த சென்ஸும் கிடையாது. இவனை வச்சு படம் இது எடுத்த என்ன போது பண்ணிக்குது, அவன் யாரு டிப்ஸ் கொடுப்பா? ஃபேன் பாய்ன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா படத்தையும் பார்த்துட்டு இருந்தது போல. புக் பண்ண உடனே ரீல்ஸ் மூவி பார்த்துட்டு கூட சைன் இருக்காரு பண்ண உடனே டைலாக் எல்லாம். எல்லாத்தையும் பார்த்துட்டு ப்ரோ வந்து அப்படியே ஃபேன் வச்சுக்குது. பாய்னா எப்படி தெரியுமா ப்ரோ இருக்கணும்? நீங்க ஏதாவது ஒரு மாசான படத்துல இருந்து ஒரு சீன் எடுத்து, அதுவும் எப்பன்னா ஒரு ஹைப்பா இருக்க சீன், ஒரு சீன் வந்து பயங்கர இதா இருக்குன்னா அந்த சீன்ல அது வைப்பாங்க, இல்ல அது ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி வச்சு இது பண்ணுவானுங்க, அது சூப்பரா இருக்கும். இவன் ஸ்பூப் பண்ணி வச்சிருக்கான் எல்லா படத்தையும் போட்டு குப்பை மாதிரி போட்டு. இல்ல அதுல என்ன ப்ரோ காமெடினா ஸ்பூப் படத்துல இவனை பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க, ஜோக்கர் மாதிரி ஆகியிருக்கானுங்க. இப்போ எனக்கு எப்படி தெரியுமா, ஜிகர் தண்டால படம் எல்லாம் இவனை வில்ல மாதிரி காமிச்சு படம் எடுத்தோன்னே இவனை ஜோக்கரா போனது தெரியுமா? அவனை பார்த்து சிரிப்பானுங்க பேரு தியேட்டர்ல. இப்ப அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த படம் வந்தா இவனை பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க. எனக்கு தெரியும் இட்லி கடையை ரிலீஸ் பண்ணிக்கலாம்டா, தேவையில்லாத பண்றாடா மாத்தி. அதான் ஒருத்த ட்வீட் ஒரு தள்ளி போட்டான் அவன். ஆமா சரி. ஆனா ஒரு சைடுல மச்சான் சுந்தர ஒரு மாஸ் சைடு தான் சொன்னேன், ஏன்னா பாரு நாளைக்கு வந்துட்டு 2026 விட மாட்டேன் தம்பி, ட்ரைலர் எப்படி இது 2026 விட மாட்டேன்டா, இதுக்கு இது பதில் இல்லையே. அட்லி வந்து ஒரு பெரிய மாதிரி ஒரு படம் மட்டும் தயவு செஞ்சு சூரியோட யூஸ் பண்ண வச்சிடாதீங்க. ஜிகிர் தண்டா தான், ஜிகிர் தண்டால எடுப்பாங்களே அதுதான் அந்த படம். செகண்ட் படத்துக்கு கான்ஸ்டன்டா சொன்னாரு நல்லது நல்லா பண்ணணும், அந்த படமும் படமா ஓடிச்சு. அதான் விசுவாசத்துல சுலைமான் அந்த ஷட்டர் மூடு ராகி மால் போடு சாருக்கு. அதான் ஆனா இல்ல ஆஜுக்கு நம்பும் போதே முதல்ல தோத்துட்டேன், டிவி பிரகாஷ் எலிவேஷனை நம்பி 2ஆம் தடவை தோத்துட்டேன். நான் ஷாக் ஆயிட்டேன். ட்ரைலர் ஓபன் ஆனோடனே பஞ்சு முட்டாய் மியூசிக் தானே அது, எழுபத்துட்டு என்ன இப்படி அதேதான் அந்த பாட்டை போட்டு வச்சிருக்கானுங்கடா. மார்க் ஆண்டிலியாவது இல்ல அந்த பாட்டு தெரியல ஆனா ஒரு இல்ல மான்ஸ்டர் மார்க் ஆண்டனில வெறும் ஒரே ஒரு ஸ்மிதா மட்டும் தான் டிஏஜிங் பண்ணாங்க, அவ்வளவு தாய் போயிடுச்சு. அஜித்துக்கு டிஏஜிங் பண்ணி வச்சிருக்கான், 10 பொண்ணு பிகினில வர வச்சிருக்கான். எவனா கேட்டானா இதெல்லாம்? ஏதாவது அடிச்சு சொல்றேன், 13ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த படம் குப்பை பீயா கிடக்கும் பாரு தியேட்டர்ல. நாய் கூட எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ், லேடிஸ் ஆடியன்ஸ்க்கு எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நம்மளுக்கே பிடிக்கல, அவங்களுக்கு அப்புறம் பிடிக்கும். சரியான மீம் தான் இது. ஏகே பர்த்டேக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஏன்டா மீம்ஸ் போட்டுருக்கேன், அது ட்ரைலரா? எனக்கு தெரிஞ்சு தானு வந்து வேர்ல்டு வைடு சச்சினை பிளான் பண்ணது இதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவன் படத்தை தூக்கிடுவாங்க. அதான் நான் சொன்னேன் அலெக்ஸ், ஞாபகம் இருக்கா? இந்த படத்தை போட்டு காமிச்சிருப்பான், தானு சொன்ன இதுக்கெல்லாம் 8 நாளே அதிகம், நான் பார்த்து கொடுக்குறேன் கழிச்சு நான் வரேன். ட்ரெய்லரை விட்டு கம்முன்னு இருந்திருக்கலாம், ட்ரெய்லரை விடுறேன்னு சொல்லி தேவையில்லாம் 9:20 விட்டு மிகப்பெரிய தப்பு. எனக்கெல்லாம் ட்ரெய்லர்லயே எனக்கு டெய்லரே பொண்ணுதான், டெய்லர் கட்டுன்னு ஒண்ணு விட்டானு தெரியுமா, அது ஓகேவா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இப்போ விட்டதுலயே அது மட்டும் தான், பாட்டு கம்பேர் பண்ணா அது மட்டும் தான் உருப்படியா இருந்தது, வேற எதுவுமே இல்ல. இப்ப பாரு ஒரு கும்பல் ட்ரெய்லர் வரும்னு பக்காவா வரும், ட்ரெய்லர் நல்லா இருக்குது, அது எந்த கும்பல் இல்ல உங்க ஆர்வம் புரியுது. மேல என்ன ட்ரெயின் விடுறீங்க, என்ன தூக்கி போட்டு வெளில போகுது. அந்த 3 பாட்டோட பிளேஸ்மென்ட் யோசிச்சு பாரு, அந்த பாட்டு சிறுத்தை சிவா ஸ்மைலிங் ஆன் தி கார்னர். ஆனா இல்ல மச்சான் சார், இப்ப காஃபி ஷாப்ல விஜய் ஃபைட் பண்ணும்போது அதான் அந்த தாமரை பூவுக்கு பாட்டு வரும். அதுக்கப்புறம் இந்த ஒரு சில படத்துல ஏதாவது நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கும், கைதியில கூட. அதாவது படத்துல பண்ண வேண்டியதை ட்ரைலர்ல பண்ணி வச்சிருக்கான், அதே நடுவுல எதுக்கு பண்றான்னு புரிய மாட்டேது.
டேய் வாட்ஸ் தெரியல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே பரவாயில்ல விடு, இத பத்தி புகழ்ந்து எதுக்கு. ஆனா இல்ல, மனசு திருப்தியா இருந்ததுடா. கலை கூட தோண மாதிரி பாத்தீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு புரியும் சத்தியமா. வழக்கமா ஏகேபிள் ட்ரையல் கலாய்ப்போம், இது உண்மையிலே உன்னையே கலாச்சிங்கன்னா நாங்க இதுடா இருக்கோம் சூரிய தமிழ் மாதிரி இருக்குது. ஆனா நான் ஒரு நிமிஷம் மனசு எல்லாம் ஒரு நிமிஷம் இல்ல ஒரே மத்த இல்ல ஒரே டவுட் எல்லாம் எனக்கு. இப்ப டெவில்னா வந்துட்டு அந்த 2 கொம்பு இது மாதிரி காட்டுவாங்க. ஏன்னா இப்ப லியோல கூட வந்துட்டு இந்த இந்த அதான் இந்த சந்தேகம் அந்த இவன் வில்லம் பேசும்போது இல்ல விஜய் பேசும்போது கூட பின்னாடி கொஞ்சம் டிராயிங் எல்லாம் இருக்கும். எதுக்கு எரும மாடு பின்னாடி கொம்பு வச்சிருக்கான்னு புரியல. அப்படி இருக்குடா, அவன் மட்டும் என்ன அதுவும் இல்ல எரும மாட்டு கொம்பு எதுக்கு வச்சிருக்கான்னு புரியல. ஒரு காலத்துல எப்படி இந்த அதெல்லாம் பயங்கர ட்ரோல் ஆக போகுது அந்த எரும மாடு கும்பலாம். என்ன ஷாட் அது, கேவலமா வச்சிருக்கான் ஷாட். என்னது இல்ல மேல ஒரு வச்சிருக்கான் பாரு இவன் போர் அடிக்குது போட ஃப்ரேம்லாம் எடுத்து வச்சிருக்கான் போல. சுந்தர என்ன ஆமை எப்படி தெரியுமா, இல்ல உனக்கு என்ன பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியாது, ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்றது எனக்கு ஸ்ட்ராங்கா தெரியும். என்ன பிடிக்காதுல்ல உனக்கு, அந்த மாதிரிதான் பண்ணிருக்கான் கூட. அவன் சொந்தமா வச்சு அதான் நல்லா பண்ணிருப்பான். எனக்கெல்லாம் வேணாம், எனக்கு வைப் இது வைப் மார்க்கண்டையில வந்து அதே சாங்க தூக்கி போடு. எனக்கு தெரிஞ்சு விக்னேஷ் சிவன் கிட்ட குத்துந்தா கூட அவன் எதனாவது ஒன்று பண்ணி வச்சிருப்பாடா காமெடி. உண்மைடா, சந்தான விக்னேஷ் சிவன் எல்லாம் நம்ம என்ன தெரியுமா, அவன் படம் ரிலீஸ் ஆகி அவனை கலாச்சிருப்போம், அடிச்சிருப்போம். டீசர் ட்ரெய்லர் எல்லாம் ஏதோ பண்ணி வச்சிருப்பான். இல்லடா அதுல சந்தான வாரம் தான் புரியுது. இவன் நல்லா இல்லைன்னா கூட சந்தானம் சந்தானம் தான் ஹீரோவா பாத்தண்டா. ஏன்னா அநியாயம்டா இது. ஒரு டவுட் மாமே, இல்ல எனக்கு ஒரு டவுட் என்ன தெரியுமா, இப்ப வழக்கமா ஏதாவது ஒரு ஆக்டரோட புது ட்ரெய்லர் இருந்தா அந்த ட்ரெய்லர்ல வர டைலாக் எடுத்து எல்லாம் கேப்ஷன் போட்டு ஃபயர் என்ன டைலாக் எடுப்பேன். மூஞ்சி ரியாக்ஷன் மட்டும் பாருடா டேய், அந்த மூஞ்சி ரியாக்ஷன் பாருடா. ப்ரோ இந்த என்ட்ரன்ட் முனையோட டைலாக் பாத்தியா, ஒரு கத்தக்காலே ஒரு குச்சிப்புடி மிக்ஸ் பண்ண மாதிரி கேங்ஸ்டர் கணேஷ் தூக்குதே மிக்ஸ் பண்ணி மிக்சிங் கரெக்டா இருக்குதா. ஏய் கடைசியா விடாமுயற்சி நல்லா இருக்குன்னு சொல்ல வச்சிருவானுங்க போடா இவனுங்க. காமெடியும் இல்ல இவனுக்கு காமெடியும் வரல, காமெடி பண்ணாதான் அதே எதுவுமே வரல. இது சீரியஸ் பண்ணாலும் வர மாட்டேங்குது கருமம். இந்த உடம்ப வச்சு இல்ல. ஆனா எனக்கு முதல்ல யார் தெரியுமா, ஜி பிரகாஷ். எதுக்கு புரியுதா? எனக்கு தெரிஞ்சு இந்த கருமத்தை தான் நைட் உட்காந்து கட் பண்ணி இதை லேட்டா விட்டுக்குதுங்க போல. இதுக்கு வர டிலே. ஆனா இல்லப்பா எனக்கு வரட்டும். இதுல வேற தெரியாதா, ஏப்ரல் 9 நைட் 10 பெய்டு பிரீமியரா காலங்காத்தால HD வர போகுது. ஐயோ பெய்டு பிரீமியரா ரமேஷ் பாலாவே ஏற்கனவே பெய்டு பிரீமியர் பண்ணுவான். ஆனா இதுல ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒண்ணு விட்டான், கொஞ்சம் கருகிறவர் செகண்ட் சிங்கிள் விட்டான். அப்பதான் தெரிஞ்சதுதான் அஜய் பாஷ் யாருன்னு, என்ன பண்றான்னு. ஆனா இப்ப ஹார்திக் யாருன்னு எனக்கு ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கு ஆதிக். பார்த்தா சத்தியமா அடி சுந்தர அடிக்கடி நீங்க யாருக்கிட்ட போய் போட்டோ எடுத்து ஆதிக் என்ன வந்தா சொல்லு, நானும் கை விடுக்கணும் நேர்ல. சூப்பர் தலை. இந்த மாதிரி ஒரு ஃபேன் பாய் நான் பார்த்ததே கிடையாது. திருத்த சிவா கூட விவேகம் ட்ரெய்லர்லாம் சூப்பரா எடுத்திருப்பான், வேதாளம் ட்ரெய்லர் டைலாக் எல்லாம் நல்லா வச்சிருப்பான். சரி இந்த யூகே எல்லாம் புக்கிங் ஓபன் பண்ணாதான் ஆச்சு, அது செத்து போச்சா எப்படியே? 10 கிலோ கறி ஓபன் பண்ணிட்டாங்க ப்ரோ, தமிழ்நாட்டுல ஓபன் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஓவர்சீஸ் பத்திலாம் பேசவே கூடாது தம்பி. என்ன சம்பந்தம் இதுல வேற மான்ஸ்டர் சாங் எல்லாம் போட்டு எடிட் பண்ணானுங்க கேஜிஎஃப்ல. இல்ல வழக்கமா இல்ல ஒரு படத்தோட ட்ரெய்லருக்கு அப்புறம் தான் அந்த புக்கிங் பிக்கப் நம்மளே கோ ட்ரெய்லர் கடைசி வரைக்கும் எல்லாம் பத்து வச்சு அப்புறம் தான் விட்டானுங்க புக்கிங் முன்னாடி. அது சூப்பரா நல்லா போச்சு.
ஆனா இத பார்த்து இல்ல என்ன கேட்டா புக் பண்றவங்க கூட மைண்ட் மாறுது. நம்ம போன்ல மாத்தலாமா? இந்த கருமத்தை தான் ராத்திரி கூட ஓட்டிட்டு முடியலாரே. ஆனா சமசி அவனுங்களை விட நம்ம தான்டா என்ஜாய் பண்ணுறோம். அவனுக்கு கூட ஸ்பேஸ் போடலடா, ட்ரைலரை பாத்துக்கிறானுங்க போல. நம்ம தானே என்ஜாய் பண்ணுவோம். அவனுங்க ஓட்டுக்குள்ள என்னத்த பேசுவானுங்க. இல்ல இப்ப ஸ்பேஸ் போட்டு என்ன பேசுவானுங்க? என்னடா தலைமையில எரும மாட்டு கொம்பு, பிரியா வாரியரு, சிம்ரனு எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிறானுங்களா டேய். எல்லாத்தையும் வாரியர் வந்து போட்டு போட்டு. இல்ல இவ்வளத்தையும் போட்டியா, கொஞ்சமாவது டயலாக் போட்டியா? எல்லாமே எனக்கு தெரிஞ்சு கழுவி எல்லாம் தெரிஞ்ச டயலாக் சார். இது என்ன பண்ணிட்டு இந்த மூதேவி என்ன பண்ணிட்டு எல்லா பழைய விண்டேஜ் டயலாகும் வச்சா கை தட்டுருங்களா இந்த ஆமைங்க. இல்ல எஸ்ஜே நினைப்பான் என்ன நான் இல்லாம படம் பண்ணல. இல்லடா இல்ல நீ யோசிச்சு இல்ல அலெக்ஸ், நீ யோசிச்சு பாரு, ஒரு 10 ஷோ கை தட்டுங்க ஆமைங்க ஃபேன் ஷோ. அதுக்கப்புறம் யார் வர 10 ஷோ இல்ல 3 ஷோ தாண்டாது. ரிவ்யூ மட்டும் பாரு ப்ரோ. பீஸ் ரெக்கார்ட் சேஃபா? புரியல, பீஸ் ரெக்கார்ட் சேஃபா? பீஸ்லாம் 4M டா. இப்பங்கடா 4M ல ஆதி யாரா சொல்றேன். ஆதி பைத்தியக்கார மாதிரி பேசுறாரு. ஒரு நிமிஷம் போடுவோம். சார பார்த்தா மார்க் என்ட்ரி கூட ஸ்பாரிங் போற மாதிரி விக்னேஷ் போடுவாங்க தெரியுமா? முடிஞ்ச போடுவோம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வாழ்க்கையில நடக்காம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு டிவி போட்டால அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போட்டு. எனக்கு தெரிஞ்சு தானி ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிக்கலாம்டா சச்சினே. ஆமா ஆமா, நம்ம அதையாவது பாத்துக்கலாம்டா. இந்த கருமத்தையடா, இந்த கருமத்தை பார்க்க போறது இல்ல. இல்ல ஆனா ஹைலைட் என்ன தெரியுமா? ஏப்ரல் 18 வர்றதுக்குள்ள இதை மார்ச் அவுட் டிக்கெட். ஆனா அலெக்ஸ் கில்லி இந்த வருஷம் வர்றடா அலெக்ஸ், இல்லன்னா செத்தானுங்க. இல்ல போன இல்ல எப்படி பேசக்கூடாது. போன வருஷம் இந்த படம் வந்துருக்கு. அமரனுக்கு கீழே கில்லிக்கு கீழே. எனக்கு இல்ல அலெக்ஸ், எனக்கு இன்னொன்னு ரெஃபரன்ஸ் இருக்காங்களே, முக்காவாசி பேர் இவன் படத்தையே பாத்துருக்க மாட்டானுங்களே. அவங்க என்ன பண்ணுவானுங்க இந்த படத்தை வந்து அதான் சொல்றேன். நீ யோசிச்சு பாரு, ஃபேமிலி ஆடியன்ஸ் நிலைமையில யோசிச்சு பாருப்பா. வந்து உள்ள உட்காந்துப்பா என்ன பண்ணுது, என்ன பேசுறான், எந்த வசனம். சொல்லுன்றதே 2 வருஷம் ஆச்சு. அது வந்து 2 வருஷம் எங்க பாயே பழச ஆகி போச்சுப்பா. என்னடா அது பரவாயில்ல. த்ரிஷா வேற எங்க அப்பா கொண்டதுன்னா இவன் ஏன் அப்ப அவங்க யோசிக்க மாட்டானுங்க. எப்போ மங்காத்தா டைம்ல சொன்ன இல்ல வார்த்தை நீ பாத்தீங்க. இல்ல அப்பாவை விட்டது இவர் தான் பெருமையா இருக்குல்ல. எல்லாம் டைலாக் ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் கிண்டி வச்சிருக்கேன். அது வேற ஒரு டைலாக் பத்தியா, சிகரெட் ஒட்டது என் பொண்டாட்டிக்காக, குடிய விட்டது. இல்ல சிகரெட் விட்டது இவனுக்காகவா, தண்ணி விட்டது பொண்டாட்டிக்காகவா, அடிச்சடிய விட்டது பையனுக்காகவா, பிள்ளைக்காகவா. ஆனா இப்ப பிள்ளைக்கு எல்லாமே எடுப்பாராம். பார்த்து பேசுற இதெல்லாம் ஒரு டைலாக்னு எழுதி வச்சு எவன் கொத்தானு எழுதி வச்சு இப்படி வந்து பேசினுக்கிறான். அந்த கதை தான் ஒரு நிமிஷம். எலிவேஷன் பில்டப் பண்றது சுச்சுவேஷன் ஏத்த மாதிரி பண்ணா, சுச்சுவேஷன்ல மட்டும் தான் பண்ணணும். சுச்சுவேஷன்ல மட்டும் பண்ணாதான் அது பில்டப் ஆகுது. பர்த்டே மேஷுக்கு ஒன்னு பண்ணுவாங்களா ப்ரோ? பர்த்டே மேஷுக்குன்னு அதே தான் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரிதான் இது. இல்ல என்ன நினைச்சானா, அந்த மார்க் ஆண்டனி ஒண்ணு ஃபேமஸ். நீ யோசிச்சு பாரு, 2 சாங் ரிலீஸ் ஆகிது, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிது, டீசர் ரிலீஸ் ஆகிது, ஒரு பிஜிஎம் கூட நல்லாடா. பிஜிஎம் இல்ல படமே நல்லா. இங்க ஒண்ணு நல்லா என்னவா, இவன் இவ்வளவு படத்தை இவன் பார்த்ததுக்கு 2 பாலையா படம் பார்த்திருந்தா கூட ஒரு 2 சீனாவது நல்லா இருந்திருக்கும்டா. ட்ரெய்லர்ல நல்லா இருந்திருக்கும்டா. ப்ரோ அதை விட இந்த என்ன படம் அது, நம்ம வீரசிம்மாவா என்ன படம் அது, பேட்டிலாம் கட்டு, அதுல அந்த மியூசிக் சூப்பரா இருக்கும். தமன் செமையா பண்ணிருப்பான் ப்ரோ. இப்ப அல்டிமேட்டா இருக்கு. இல்ல அவங்க கிரிஞ்சு ஃபேன் பாய் இல்ல, புரியுதா? இவன் ஜிவி பிரகாஷ் கிட்ட ஏன்டா இல்ல ரியல் ஃபேன் பாய் சொன்னா தெரியுமா? ஜிவிஎம் கமலுக்கு பண்ணது
அட்லி விஜய்க்கு பண்ணது, கார்த்திக் சுப்ராஜ் ரஜினிக்கு பண்ணது, வேற லோகேஷ் கமலுக்கு பண்ணது, லோகேஷ் கமலுக்கு வேட்டர் விளையாட அதோட கமல் லோகேஷ் அதான் ஃபேன் பாய் சம்பவம். இது எப்படி இது என்ன தெரியுமா? இல்ல அலெக்ஸ், ஃபேன் பாய் சம்பவம்னா கேரக்டர்ல நீ விண்டேஜ் காட்டிடணும். டைலாக்லயே மூதேவி எல்லாத்தையும் பாய்ச்ச வச்சுக்கிட்டு நினைப்பாரு இப்ப மன்றத்தை கலெக்ஷன் இந்த மாதிரி செக்டோலாம் நாட்டுல இதுல வர டீசரை வர தியேட்டர்ல விட்டுட்டு மூதேவி அழுது இருக்குது, எமோஷன் ஆகுறாரு ஆதி. சரியா? அவன் டீசருக்கு எமோஷன் டேய் அவன் ஃபர்ஸ்ட் ஷாட் ஏத்திட்டே அல்தானாடா. ஐயோ வெளியில போவான். அப்போ புரியல எனக்கு, இப்ப புரியல. அதான் இல்ல ரெண்டும் கிரிஞ்சிங்கடா. ஆனா ஒரு யோசிச்சு பாத்தியா, ட்ரிபிள் ஆர் பாகுபலி எடுத்த ராஜமௌழி கூட மூடிக்கிட்டு தான் வருவான் வெளியே. புரியுதா? அலெக்ஸ் எனக்கு இன்னொன்னு, இவனுக்கு தெரியாது இந்த டைலாக் கொடுக்கும்போது இது பேசலாமா வேணாமான்ட்டு. ஒரு இடத்துல இவனுக்கு தோணாது, டேய் என்னடா பண்ணி வைக்கிற, இதெல்லாம் மோடா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு தோணும் இல்ல உனக்கு? இல்ல இல்ல ப்ரோ, தலை நீங்க கேங்ஸ்டரா நடிக்கிறேன் நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓகேன்னு இருக்கும், ரெண்டாவது கார் ஓட்டுறீங்கன்னு ஓகேன்னு இருக்கும். இது என்ன கதையெல்லாம் கேட்டிருக்கோம். இது என்ன கதையெல்லாம் கேட்டிருக்கோம். மாதிரி இருக்கிற எல்லா குப்பையும் போட்டு நச்சு வச்சுக்கிறான். அதுவும் இவனும் பார்த்து டயலாக் எல்லாத்தையும். எனக்கு இதுதான்டா எனக்கு புரியவே இல்லை, எப்படா இத வந்து. ஆனா இல்ல எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல, இதுக்கு எதுக்கடா இவ்வளவு போய் பில்டப் எதுக்கு? அதுவும் அர்ஜுன் தாஸுக்கு சாங் வேற குடுத்துருக்கானுங்க போடா, பீர் பாட்டில் எல்லாம் தலையில வச்சுக்கிற மாதிரி கொடுமை. இல்ல சார், ஏன்னா இது எல்லாம் அந்த அந்த விண்டேஜ் சாங்க தான் போட்டு ஒத்த ரூபாய் தான் போட்டுக்கிறானுங்க போல. இல்ல அவன் நினைப்பு புரியுது, அதாவது 4 பொண்ணு வந்துட்டு பெகினில வந்து வைப் பண்றான். இல்ல அர்ஜுன் தாஸே இந்த மாதிரிலாம் க்ளோனிசம் பண்ணுற மாதிரி ஆக்கிட்டாங்க போல. 10 கிலோ அவனே க்ளோனால காமிச்சிருக்கானுங்க. இல்ல இப்ப ஒண்ணு யோசிச்சு பாரு. இல்ல இப்ப ஒரு நிமிஷம், இப்ப மட்ட பாட்டுல திருஷ்டா ஆடுது கூட விஜய் ஆடுறாரு, ஏதாவது டான்ஸ் போட்டுன்னு நம்ம ஆடுறதும், இல்ல நாரடி பாட்டுல வந்துட்டு வைப் ஆகுதுன்னு நம்ம ஆடுறதும் இது ஒரு வித்தியாசம் இருக்குது. இதெல்லாம் இதெல்லாம் எங்கடா ஆட முடியும்? இல்ல ப்ரோ, நல்லா அடுத்த மங்காத்தாவே ஃபேமிலி பெருசா பார்க்க மாட்டாங்க, இது என்னன்னு தெரியல. ஆனா ஒரு நிமிஷம், இல்ல எல்லாருக்கும் ரிவ்யூ இப்ப கண்டு தெரியுதா? அஜித் ஃபேனை கேட்டா அதான் இல்ல அவன் விடாமுயற்சி விவேகமே சாப்பிட்ட மூதேவிங்க நியூட்ரல் ஃபேனை கேட்டா கூப் பண்றான். சினிமா லவர் எலைட்னா இருக்கான் பாத்தியா, செருப்பால அடிப்பான். ஃபேமிலி அப்படின்னு சொல்ல தேவையில்லை, அவங்களுக்கு தான் அப்படி இப்படி பணம் வருதுன்னு தெரியாது. அதான் இல்லாம நீ யோசிச்சு பாரு, இது வந்து எக்ஸாம் டைம் வேற. சாரே ஏதாவது பாயிண்ட் இல்ல சாரே பாயிண்ட் கிட்ட எடுத்து கொடுக்காதீங்க, அதெல்லாம் லீவ் எல்லாம் விட்டாங்க. அவனுங்க சாக்கு பிடிச்சுப்பானுங்களே. இல்ல பாயிண்ட்ல ஐபிஎல் வானுங்கடா இன்னொன்னு. இல்ல அலெக்ஸ், நீ ஐபிஎல் எனக்கு ஞாபகம் வருது அலெக்ஸ். விவேகமா அது வலிமை டைம்ல போய் ஐபிஎல் அக்கௌண்ட்ல போய் கமெண்ட் பண்ணானுங்க ட்ரெய்லரை. ஹிந்தி ட்ரெய்லரை எல்லா ஐபிஎல் அக்கௌண்ட்ல போய் கமெண்ட் பண்ணுங்க போது மும்பை இந்தியன்ஸ் அக்கௌண்ட். நான் கூட புதுசுன்னு நினைச்சு போயிட்டு அந்த மாதிரிதான். நான் பார்த்தேன்டா, நான் கரெக்டா அப்பதான் வந்தேன், நான் வேலை முடிச்சுட்டு வந்து கரெக்டா வந்தது லிங்க். என்னடா வரல 9 மணிக்கு சொன்னானு ஒரு லிங்க் வந்து ஓபன் பண்ணி உள்ள போனா ஸ்டார்டிங்கே வராது ஆளு. அந்த ஒத்த ரூபாய் பேசிக் வந்து ஆஹா பையன் மாட்டிக்கிட்டான். இல்ல அவனுக்கு டே பை டே அவனுக்கு அட்லி எல்லாம் லெஃப்ட்ல போ, கார்த்திக் சுப்ராஜ் எல்லாம் ரைட்ல போ, லோகேஷ் கனகராஜ் எல்லாம் பேக்ல போ, ஆதிக்கு முன்னாடி வரணும், அட்லி சைடுல போ, ஜிவிஎம் ரைட்ல போ, கார்த்திக் சுப்ராஜ் லெஃப்ட்ல போ, லோகேஷ் கனகராஜ் பின்னாடியே வா. இதுல அந்த விண்டேஜ் லுக், இதுல அந்த டேட்டோ குத்திக்கிற அந்த சட்டைக்கும் அவன் வந்து நீ எறும்பு கரெக்டா எறும்பு பார்த்தா. இந்த ட்ரைலரை எந்த ட்ரைலரோட கம்பேர் பண்ணலாம் நிறைய பேர் யோசிச்சிருப்பேன். அந்த என்ன ட்ரைலர் நான் கண்டுபிடிச்சேன், மிர்ச்சி சிவா தமிழ் படம் பண்ணாமதா. அதுதான்டா, அதுதான் தமிழ் படம் ஸ்கூப், தமிழ் படம் 3 இது
அதாவது தமிழ் படத்தையே ஸ்பூஃப் பண்ண மாதிரி தான் இருக்குது. தமிழ் படம் வந்து எல்லா படத்தையும் ஸ்பூஃப் பண்ணிருப்பாங்க, இது அதே ஸ்பூஃப் பண்ண மாதிரி இருக்குது. அவன் படத்தை அவனே ஸ்பூஃப் பண்ணிட்டான். ஆனா எனக்கு அசலும் இதேதான். ஏர்போர்ட்டுக்கு யார் வர்றாங்க கேட்டா தலைவர். நீ பாரு, இவன் வந்து அந்த டைலாக் தான் பைசாகிறான் பார்த்தா, அந்த டைம்ல இருக்கிற ஆக்டர்ஸையும் தூக்கி போட்டு அப்படியே போட்டுக்கிறான்டா. டேய் அநியாயம் தான். சிம்ரன் சொல்லும்போது சிம்ரன் ஒரு டைலாக். ஒரு நிமிஷம், அர்ஜுன் தாஸ் என்ன பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ. ஆனா எனக்கு தெரிஞ்சு சூர்யா சொல்லிட்டு இருப்பான், நான் வர மாட்டேன் விட்டுறாரு. இல்ல, அவங்க ஃபேன்ஸ்க்கு இதுவே மோர் தென் எனஃப் தான். ஏன்னா அவங்க வந்து நம்மள மாதிரில கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, எதை கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. இல்ல, எதை கொடுத்தாலும் வாங்குறவங்க தான், அதுக்கு ஏதாவது கொடுக்கணும். புரியுதா? என்னத்தை கொடுத்துருக்கான் அவன் நடிச்சது அவனுக்கே கொடுத்துருக்கான், அவ்வளவுதான். சிறுத்தை ஏதாவது புதுசா அட்டன் பண்ணுவான், இல்ல வந்து ஏதாவது பழசு பண்ணாலும் வந்து அது அவனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கிரிஞ்சா பண்ணுவோம். கிரிஞ்சா இருந்தாலும் அது ஓகே. ஆனா ஏதோ ஒண்ணு புரியுதா, டிஃபரன்ஸ் தெரியும், கொஞ்சமாவது டிஃபரன்ஸ் தெரியும். நான் கூட நம்ம தாத்தா ரிலீஸ் டேட் பாத்தீங்களா? பில்லாம இருக்கும்னு நினைச்சேன். தாத்தாவோட அப்புறம் அடிப்போம். தாத்தாக்கு இன்னும் டைம் இருக்குது, ஜூன் ஜூலைல அடிப்போம். நல்லா இருக்கு, பட் ஹிருத்திக் ரோஷன் கிட்ட போய் மாட்டீங்கனாரு. ஏன் என்னாச்சு? வார் படம் ரிலீஸ் ஆகுதா? வார் 2. ஐயோ ஹிந்தில தான மாட்டோம், தமிழ்ல. வார் 2 கூட கிளாஷ் ஆச்சுன்னா கண்டிப்பா 1000 crores வாய்ப்பே இல்ல. ஆமா, நம்ம ரிலீஸ் டேட் மாத்தணும், இல்ல இவங்க மாத்தணும், அப்பதான் அந்த 1000 crores. நம்ம தாத்தா ஒண்ணு பண்ணுவாரு, ஹிருத்திக் ரோஷன் காலுக்குல பயா ஹிருத்திக் பயா கேட்டா போஸ்ட்பான் பண்ணுங்க அப்படின்னு. நான் நினைக்கிறேன் அமெரிக்கானோட கேமியோவை மட்டும் நம்பியே தைரியமா கிளாஸுக்கு போயிருக்காங்க போல. அதுதான் தோணுது. போய் கால்ல வந்து ஏன்னா இப்ப தலைவரை நம்பி அவனும் கிளாஸ் விட மாட்டான். அது ஒரு ஆட்டு மாதிரி ஒரு படத்துல இதுல ஒரு சோக என்னன்னா, அமெரிக்கான் லாஸ்ட் படமே ஓடும். ஆமா ஆமா, அமெரிக்கானுக்கே கம்பேக் வேணும். வார் படம்லாம் வந்துட்டு மால் தியேட்டர்ல அதுவும் என்ன சொல்றது, தெலுங்கு மார்க்கெட்ல படம் அடிவாங்க கூடி. ஏன்னா நீ யோசிச்சு பாரு, பேபி ஜான்னு ஒண்ணு ஏத்தான், அதுல சல்மான் கான் எடுத்துட்டு வந்தே அவன் ஒன்னும் கைட்ட முடியலங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடிச்சேன். டீசரை பார்த்து உண்மையிலேயே கொஞ்சம் ஹைப்பான ப்ரோ. பரவாயில்ல, பில்லா மாதிரி ஒரு படம். இல்ல இன்னொருத்தர் பாத்தீங்களா, ஜேசிபி ஓட்டுறவெல்லாம் வந்துருக்காரு இந்த படத்துல. ஒரு நிமிஷம், இவன் என்ன பண்றான்னு தெரியுதா குரு? இப்ப ஆரம்பத்துல டீசர் விட்டான், கேவலமா இருந்தது. பாட்டு விட்டு டீசர் மேலன்ட்டான், அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு விட்டான், அதுக்கு அந்த பாட்டு மேலன்ட்டான். இப்ப ட்ரைலர் விட்டு டீசர் மேலன்றான், படத்தை விட்டு ட்ரைலர் மேலன்றான் போல. டேய் அனிருத் இருந்தாலாவது எதனா பண்ணிருப்பான்டா மியூசிக் கீசிக்னு. கர்ம ஜிவி பிரகாஷ் போட்டு சோடி போஸ்டர். அனிருத் இதே காப்பாத்த முடியாம ஒரு படம் இப்ப இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. அது ஓகே. ஞாபகம் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் தேவஸ்ரீ பிரசாத் தான் போட்டாங்க, டிஎஸ்பி. அவன் யோசிச்சிருப்பான் இதுக்கு நானா. இது வந்து இந்த மூவி வந்து எப்படி இருக்குன்னா, மார்க் ஆண்டனியோட கம்னருடா ஏற்கனவே அவன் கங்குவால காத்து கதற விட்டான். கங்கா இங்கே அதே பேட்டர்ன் தான். ஏய் இப்ப இது மட்டும் என்ன, இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கானே நீரா டெய்லர் சாங்ல நீ கேக்கல. மட்டும் தான் இது. ஐயா அத கேக்கலப்பா. டமால் நீ இருக்குது. ஏப்ரல் 10 நம்ம நிறைய ஆமைங்க விஆர்எஸ் வாங்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இது இருக்கு. கங்குவா 2 தான் இது. மான்ஸ்டர் நீ பச்சை போறா. கங்குவா நல்லா இருக்கு. படத்துக்கு சச்சின் தான் பாடாங்களா ஸ்ட்ரைட்டா அதோட. உனக்கு மனசாட்சியே இல்லடா, பாட்டுக்கே போக கூடாது டிசைட் பண்ண. இந்த டெய்லர் 10 படம் போவாங்க யாராவது. போய்ட்டா ப்ரோ, ஏகே படம் பத்ம பூஷன் அவார்டு வாங்கிக்கிறாரு. சூத்துல சொருவத யாரு ப்ரோ நிக்கிறது? போமர் வரும்னு பார்த்தா போமர் ஆள காணோம். யோசிச்சு பாரு, இவ்வளவு நாள் தான் கைட்னார்னு ஒரு பேரு பத்ம பூஷன் வேற இருக்கு. ப்ரோ சினிமா ஃபீல்டே அவரை நம்பிதான் இது கோலிவுட்டே, தெரியுமா தெரியாதா?
இல்ல இதுல சோவேன நான் இல்லடா பத்மபூஷன் வாங்கிட்டு ரிலீஸ் பண்ண படம் விடாம போயிருச்சு. வாழ விட மாட்டானுங்க சார், அதான் வாழ விட மாட்டானுங்க. இதுல வேற லைக்காக்கு வேற ரெக்வஸ்ட் எல்லாம் வச்சாங்கடா, டைட்டில் கார்டுல பத்மபூஷன் அஜித் குமார் போடுங்கடான்னு கொய்யால. ஒரு சில தியேட்டர்ல இவனுங்களே இல்ல ஏகே இதுல வர கையாடு லோகர் ஸ்டெப் எல்லாம் போட போறானாமே. சரி ஒரு கையாடு லோகரோட ஸ்டெப் போட போறானாடா ஏகே. அது நாக்க முடியறதுடா. தொட ஸ்டெப்பா கேமரா மட்டும் தான் ஆங்கிள் மாறும். உங்க எல்லாரும் ஒரு கொஸ்டின் சொல்றேன், அதுக்கு ஆன்சர் நான் ஸ்பேஸ்ல ஒரு நாலு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அஜித் ஒரு புது ரெக்கார்ட் பண்ண போறாரு. ரீசெண்ட் இயர்ஸ்ல லாஸ்ட் டிகேட்ல நிறைய எந்த ஆக்டரும் பெருசா பண்ணதில்ல. பெரிய ஆக்டர் ஒரு சில ஆக்டர் யாருமே பெருசா பண்ணதில்ல. என்னது இந்த வருஷத்துல இந்த படமும் ஃபிளாப் ஆக போற. ரெண்டு படம் ஆமா தொடர்ந்து 2 படம் ஒரே வருஷத்துல. சரி 2 படம் டேய் புக்கிங் ஒன்னு ஓபன் பண்ணாங்க, அது என்னாச்சு? இல்லடா ஒரு வருஷம் கூட சொல்ல கூடாது. வெறும் 4 மாசத்துல 2 படம் விட்டு ஃபிளாப் பண்ணது. அலெக்ஸா நீ யோசிச்சு பாரு, பாண்டா வர சொல்லிக்காந்தாண்டா ஃபர்ஸ்ட் 100 கோடி ஷேர் அந்த படம். எனக்கு வந்து எவ்வளவு அசிங்கம் தெரியுமாடா அவனுக்கு. அலெக்ஸ் இவனுக்கு நம்ம கூட கம்பேர் பண்ணி அந்த படம் ஐயோ ஓ ட்ரிபிள் ஏ கூட பரவாயில்ல. பகீரான படம் பாத்தியா? அதான் இல்லடா ட்ரிபிள் ஏ வந்து ரிலீஸ் ஆகுற வரைக்கும் அது ஃபிளாப்னே தெரியாது, புரியுது? ஆனா இதெல்லாம் இப்பவே தெரிஞ்சிச்சு. அலெக்ஸ் பகீரா பாத்தீங்க அலெக்ஸ்? தெரியும் விதம் ஈரனுக்காக தான் பார்த்தேன். மைக் மாதிரி அத ஓடிட்டு ப்ரோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் வந்து எஜே சூர்யா தான் கேரி பண்ணி கொண்டு போனாப்ல. அவரையும் இல்லனா படம் வந்து அதுவும் இதா இருக்கும். ஒரு நிமிஷம் மான்ஸ்டர் அலெக்ஸ் முதல்ல இவனுக்கு காமெடியே வராது. அலெக்ஸ் இவனுக்கு எந்த படத்துலயும் காமெடி ஒர்க் அவுட் ஆகாது. டேய் அவனுக்கு ஆக்டிங்கே வரல, நீ காமெடிக்கு போய்ட்ட. அதான் சொல்றேன், இவனுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இவனை வச்சு இவ்வளவு ஸ்பூப் போட்டு படம் காமெடி பண்ணிருக்கான். இன்னொன்னு என்ன தெரியுமா, நம்மள எல்லாத்துலயும் கம்பேர் பண்ணி ஒரு வருஷத்துல 3000 கோடி ஆகல எந்த ஒரு பாட்டும் இதுல. ஆமா 3000 crores ட்ரெண்டிங் சாங் மாதிரி ஆகல. இதுல வேற இவருக்கு salary வேற 150 கோடியா. ஒரு நிமிஷம் இல்ல உனக்கு யோசிச்சு பாரு, எவனாவது இத பண்ணிருப்பானா? ஒரு படத்தை ஃபிளாப் ஆக்கி 2 மாசத்துல இன்னொரு படத்தை விட்டு ஃபிளாப் ஆக்கி எதிரிக்கு கூட நிலவ வரக்கூடாது பண்றாங்க ப்ரோ. விடு ப்ரோ பண்ணிட்டோம். வரட்டும் இல்ல வரட்டும் பொறுமையா வச்சு செய்ய வேண்டியதுதான். இதுல ஹைலைட் ஆனா இதுல என்ன கேட்டா ஏப்ரல் 18 இன்னும் கொஞ்சம் இல்லடா 3000 கோடி ஒரு வருஷம் சம்பாதிக்கிற ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில 500 கோடி அடிச்சிடும் குட் பேடுக்கு. வரோண்டா காட்டுறோண்டான்னு நிறைய பேரு எதிர்பார்ப்புல இருந்தாங்க. மான்ஸ்டர் நீ ஏதோ சொல்ல. ஏடா 3000 crores வந்து ஒரு இயர் ரெவன்யூ ஜெனரேட் பண்ற தமிழ் இண்டஸ்ட்ரி, அதெல்லாம் 1000 கோடி நம்மளே பண்றோம். அந்த பெருமை கூட வேணான்னு வச்சுக்கேன். அந்த உண்மையே நம்ம சொல்றோம். 4 மாசத்துல 2 படம் விட்டுருக்கோம், 200 கூட பண்ணாம இவனை என்ன லிஸ்டடா சேர்க்க? டயர் 3ல கூட சேர்க்க விடுறாரு அவனை. அவுட் ஆஃப் லிஸ்ட் தான்.